கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நாளில் கூட நாம் ஒரு தேவனுடைய சத்தியத்தின் வாயிலாக நாம் இந்த இடத்தில் சந்தித்து கொண்டு நிற்கிறோம். அநேகர்களுக்கு இந்த நாள் அல்லது இந்த வருஷம் இப்போ முடிஞ்சு 2026 வருஷம் போய் நிற்கிறோம். இந்த வருஷம் எது நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய மனசுல ஒரு புது வருஷம் தொடங்கின உடனே இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் இருக்கும். அந்த சிந்தனைக்கு ஏற்புடையதை தான் இன்றைய தினத்தில் நாம் தானியேல் எடுத்த தெய்வீக தீர்மானங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியங்களை சில நேரம் நாம் படிக்க இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் எதை கூட தேடி போயிடுவாங்கன்னா 2026 என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு கூட சிலர் போறது உண்டு. ஆனா நம்மளுடைய இருதயத்தை இன்னைக்கு இன்றைய தினம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தான் நம்ம திருப்ப போறோம். இந்த பாடம் நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோன்றதுக்காக அல்ல. ஆனா நம்ம இந்த வருஷத்தில் அல்லது தேவன் கொடுத்த இந்த ஆயுசு நாட்களில் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு. ஏன்னா புது வருஷம் வெறும் ஒரு கேலண்டருடைய ஒரு பேஜ் மட்டும் தான் மாறுதே தவிர, ஒரு நம்பர் மட்டும் தான் மாறுதே தவிர, நம்மளுடைய வாழ்க்கை அதே நிலைமையில தான் இருக்கு. அப்போ ஒரு மெய்யான புது வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ தொடங்குகிறது அப்படின்னா, நம்ம எப்போ தேவனை பிரியப்படுத்த தொடங்குறோமோ அப்போதாங்க உண்மையான ஒரு புதிய மாற்றமே நம்முடைய வாழ்க்கையில் உருவாகிறது. அதன் நிமித்தமாக தான் இன்றைய தினத்தில் நாம் சில சத்தியங்களை நாம் காண இருக்கிறோம். ஒரு புது மாற்றுதல் அல்லது ஒரு புது முடிவு. ஒரு புது வருஷம் வந்துட்டாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில தீர்மானங்கள் எடுக்கிறது உண்டு. ஆனா இன்றைய தினத்துல நம்ம வெறும் ஒரு பக்கத்தை மட்டும் திருப்பாமல் நம்முடைய இருதயத்தை திருப்ப போகிறோம். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தானியேல் எடுத்த தெய்வீக தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இன்னைக்கு உதவியா இருக்க போகுது, நம்ம எப்படி தேவனை பிரியப்படுத்த போகிறோம், அவர் எப்படி கனப்படுத்த போகிறோம், நம்மளுடைய ஒரு நாள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் கனப்படுத்தவே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளணும். நம் உள்ள போவதற்கு முன்பதாக முதல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது வருஷம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கான பின்னணி நம்ம முதல் படிச்சிடலாம். அதாவது நம்ம சத்தியத்துக்குள்ளோ தானியேலுடைய தீர்மானங்களுக்குள்ள போய் நமக்குரிய பாடங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் புது வருஷம்? எல்லாருமே ஏன் புது வருஷத்தை ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க? ஆனாலும் வெவ்வேறு கலாச்சாரத்துல புதிய வருஷம் என்பது வெவ்வேறு நாட்கள்லயும் வெவ்வேறு மாசங்களையும் வரும். ஆனா பெரும்பாலும் ஜனவரி 1 தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன் இப்படி ஜனவரி 1 அப்படின்னா, இதோடைய பின்னணியை நம்ம முதல் பார்த்துடணும். ஆனா நம்மளுக்கு தேவன் என்ன நினைவு ஊட்டுறாருன்னா, காலங்கள் எல்லாமே அவருடைய கைகள் இருக்கிறது. காலத்தை நமக்கு தேவன் கொடையாக கொடுத்திருக்கிறார். எல்லா நாட்களும் அவருடையது. இதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். வெறும் ஜனவரி 1 மட்டுமல்ல. ஆனா இந்த புதிய வருஷம் என்ற இந்த ஒரு பின்னணி எங்க முதல் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெசபட்டோமியால தான் முதல் இந்த சம்பிரதாயமே வந்தது. ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் இருக்கும். மெசபட்டோமியானா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாபிலோனுடைய ஒரு கலாச்சாரம். அங்க எப்போ இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவாங்கன்னா, வசந்த காலத்துல இத கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, அக்கிட்டூன்னு வாங்கும். இங்கிருந்து இருந்து தான் நியூ இயர், புதிய வருஷம், புத்தாண்டு என்ற ஒரு சொல்லும், என்ற ஒரு கொண்டாட்டமும், ஒரு நாளை அனுசரிக்கிற ஒரு நாட்களும் தொடங்கினது. இந்த அக்கிட்டூனா என்ன அப்படின்னா, இவங்க வசந்த காலத்துல இது பயிரை விளைச்சல் செய்வதற்கும், பார்லி வார்கோதுமையை விளைச்சல் செய்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு காலமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் நகரம் முழுவதும் கூடி 10லேருந்து 12 நாள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க, அக்கிட்டு. அதை ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் மட்டும் அல்லாமல் வழிபாடா எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவங்களுடைய மத வழிபாடா எடுத்துன்னு வந்து அதை எப்படி இவங்க உறுதிப்படுத்துவாங்கன்னா, வர நாட்கள் அல்லது வர வருஷத்துல அவங்களுடைய பாபிலோன் விக்கிரக கடவுள் அவங்களுக்கு ஒரு புதிய வருஷத்தை தந்து ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இவங்க கிளம்பி போயிட்டாங்க.
இப்போ அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனுமு எலிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சொல். அது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கடவுளை வணங்கின்னு இருந்தாங்க. ஒரு விக்கிரக கடவுள் மார்டுக் அப்படின்னு. அந்த விக்கிரக சிலைய முன்னாடி வைத்து சிருஷ்டிப்பை பத்தி பேச தொடங்குவாங்க. எப்படி நம்மளுக்கு ஆதி ஆகமத்துல தேவனுடைய சிருஷ்டிப்பு, மெய்யான சிருஷ்டிப்பு இருக்கோ, அந்த மாதிரி அவங்களுடைய புராண கதைகளில் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்குள்ள சண்டை வந்து இப்படியெல்லாம் உருவாக்குனாருன்ட்டு அத அதை பத்தி பேசி ஒரு பெரிய கொண்டாட்டமா இதை கொண்டாடுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கிட்டு. இங்கிருந்து இருந்து தான் புத்தாண்டு, புதிய வருஷம் அப்படின்லாம் வந்தது. ஜனங்கள் எல்லாருமே போய் பாதுகாப்புக்காகவும், வரப்போற புத்தாண்டு இவர்களுக்கு லாபத்தையும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், இப்போ இவங்களுடைய விக்கிரக கடவுளுக்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இங்க மெசப்பட்டோமியால தான் முதல் முதல் நமக்கு வரலாறு பூர்வமாக இருக்கிற ஆதாரம் மெசப்பட்டோமியாவை கை காமிக்குது. இங்கதான் முதல் முதல் புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. ஆனா ஜனவரி 1 ஏன் நம்மளுடைய கேலண்டர்ல நம்ம கொண்டாடுறோம்? இவங்க அக்கிட்டுவை வந்து ஜனவரி 1 கொண்டாடி இல்லை, இவங்களுக்கு இருக்கிற வசந்த காலத்துல கொண்டாடினாங்க. ஏன் ஜனவரி 1 மாறுச்சுன்னா, இதுக்கு ரோமர்கள் வந்து ஒரு மிக பெரிய காரணம். ரோமர்களுடைய காலப்பகுதி இது. ஒரு சின்ன ரோமர்களுடைய சரித்திரத்துக்குள்ள போய் அப்புறமா நம்ம அப்படியே பாடத்துக்குள்ள வரலாம். ரோமர்களுடைய காலப்பகுதியில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெவ்வேறு வருஷம் வெவ்வேறு காலமா இருந்தது. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய சிவில் கேலண்டர் எடுத்துக்கணும்னா ஜனவரி 1 தான் தொடங்கும். ஆனா ரோமர்களுக்கு அப்படி இருந்தில்ல. அவங்களுக்கெல்லாம் எந்த வருஷம் ஒரு ராஜா அல்லது கவுன்சில் அப்பெல்லாம் முதல் முதல் அவங்க வந்து பதவி ஏற்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தாண்டு தொடங்குனது, வருஷம் தொடங்குனதுன்னு சொல்லி ரொம்ப குறிப்பா ராஜாக்கள் ஆட்சி செய்கிற அந்த காலத்தை இவங்க மையமாய் கொண்டிருந்தாங்க. அப்புறமா ரோமர்களுடைய அரசாட்சியில ஒரு மாற்றுதல் ஏற்படுது. இந்த ரோம அதிபதிகள், ரோமன் கவுன்சில்ஸ்ன்னுவாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஜனவரி மாசம் 1 வந்து இவங்க போய் பதவி ஏற்க தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்றது எந்த காலத்துலனா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 153 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலப்பகுதியில் ஜனவரி மாசத்துல தான் இவங்க போய் 1 போய் என்ன பண்ண தொடங்கிடுவாங்கன்னா, போய் இவங்க பதவி ஏற்க தொடங்கிடுவாங்க. யாரு? இந்த ரோமன் கவுன்சில்ஸ். அதனால இந்த சிவில் கேலண்டரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் ரீதியாக ஜனவரி 1 தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. ஆனா ஜனவரி அப்படின்ற பேர் கூட எங்கத்திலிருந்து வருதுன்னா, ரோமர்களுக்கு ஒரு கடவுள் இருந்தாங்க. எப்படி பாபிலோனியர்கள் மார்டுக் பார்த்தோம், அந்த மாதிரி ரோமர்களுக்கு ஒரு விக்கிரக கடவுள் இருந்தாங்க. ஜானிஸ் அப்படின்ற ஒரு பேர். அந்த ஜானிஸ்ல இருந்து வந்தது தான் ஜனவரி. அப்படிதான் வந்தது. அந்த ஜானிஸ்ன்ற ரோம விக்கிரக கடவுள் கூட தொடக்கம், ஆரம்பம் இதுக்கெல்லாத்துக்குமே ஒரு ஒரு கடவுளா வணங்கின்னு இருந்தாங்க. அதனால ஜனவரி மாதத்தை இவங்க மையமாய் கொண்டு முன்னோக்கி இவங்க நகர்ந்து போனாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீசர் சீசர் வந்து இந்த ஜூலியஸ் சீசர், ரோம எம்பரர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய காலகட்டத்துல முதல் முதல் ரோமர்கள், நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு சூரியனை மையமாய் கொண்டு தான் அங்க கேலண்டர் இருக்கு. ஆனா ரோமர்களுக்கு முதல் முதல் சூரியனை மையமாய் கொண்டு கேலண்டர் இல்லை. அவங்க சந்திரனையும் சூரியனும் ஒன்னா சேர்த்து ஒரு கேலண்டர் வச்சிருந்தாங்க. அதுக்கு லூனி சோலார் கேலண்டர் அப்படின்னு ஒரு ஒரு பேர் இருந்தது. அதாவது ஒரு பகுதி சூரியனையும் இன்னொரு பகுதி சந்திரனை மையமாய் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் நாட்கள் தெரியும். அந்த காலகட்டத்தில் ரோமர்களுக்கு வந்து 355 நாட்கள் மட்டும் தான் இருந்தது. இப்படிதான் வச்சாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் வந்துடுது. என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த நாட்களும் பருவ காலங்களும் ஒன்னாவே வராது. உதாரணம் வந்து, இவங்க கேலண்டர்ல வந்து குளிர்காலம்னு காமிக்கும், ஆனா இன்னும் வசந்த காலத்துல தான் இருக்குவாங்க. கேலண்டர் மாறிச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஜூலியஸ் சீசர் வந்து இந்த கேலண்டரை நம்ம முதல் திருத்தணும், இது திருத்தினா தான் நம்மளுக்கு சரியான நாட்கள் வரும்னு சொல்லிட்டு, ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 46 வருஷத்துக்கு முன்பதாக, 46 பிசி, 46ஆம் பிசில என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்துக்கு முன் ஒரு வருஷத்துல மட்டும் 445 நாள் உத்தரவு போட்டிருக்கிறார். கேலண்டரை நம்ம மாத்தணும்,
கேலண்டரை சரிப்படுத்தணும்னு சொல்லி, இதுக்கு பேர் வந்து குழப்பத்தின் ஆண்டு அப்படின்னு சரித்திரத்திலே சொல்லப்படும். அப்போ அந்த நாள் என்ன பண்றாங்கன்னா 445 நாட்கள்னு மாத்தி அந்த கேலண்டரை இவர் ஃபிக்ஸ் பண்ண தொடங்குறார், அதை சரி பண்ண தொடங்குறார். இதற்கு பின்பதாக தான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 365 நாளுக்குரிய கேலண்டர் ஜூலியஸ் சீசர் அறிமுகம் படுத்துறார். இந்த கேலண்டர் தான் இன்னைக்கும் நம்ம பயன்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அதுல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் நம்மளுக்கு வருது இல்லைங்களா, பிப்ரவரி மாசத்துல அதை வந்து ஒரு நாள் சேர்த்துக்குவாங்க, ஒரு நாள் கூட்டிக்குவாங்க. இப்படி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து கேலண்டரை சரிப்பட வேண்டிய அவசியம் தேவைப்படல. கேலண்டர் கரெக்டா இருக்கு, நம்மளுடைய பருவ காலங்களும் சரியா வரும்னு சொல்லி இப்படி மாத்தி அமைக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில ஜூலியஸ் சீசரும் என்ன பண்றாருன்னா ஜனவரி 1ஆம் தேதி, ஏற்கனவே ரோமர்கள் என்ன பண்ணின்னு இருந்தாங்க, அந்த கவுன்சில்ஸ் அவங்களாம் 1ஆம் தேதி தான் போய் பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஜனவரி 1 சிவில் கேலண்டரா இவர் அனௌன்ஸ் பண்ணிடுறார். அது மட்டுமல்ல, பாபிலோனியர்கள் போலவே ரோம உலகத்திலும் அநேக விக்கிரக கடவுள்களை இவங்க வைத்து கொண்டு இருந்தார்கள். அந்த வரிசையில தான் ஜானஸ் இந்த விக்கிரக கடவுளுக்காக இந்த 1ஆம் தேதியை அர்ப்பணிச்சுட்டு அந்த நாள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோம உலகம் முழுவதும், ஏன்னா பதவி ஏற்பு விழா ஒரு பக்கம் நடந்து நிற்கும், இன்னொரு பக்கம் ஜனங்கள் எல்லாருமே அன்பளிப்பை பகிர்ந்து கொண்டு நல்ல குட் லக், இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பாருங்க, குட் லக், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்லாம் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்த்துதல் சொல்றது உண்டு. லக்குனா என்ன, ஏதோ எதர்ச்சியா நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி, அது ஆசீர்வாதமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி குட் லக் கிஃப்ட்னுவாங்க. அந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கு, அதெல்லாம் சரித்திரத்துல போய் பார்க்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. ஆனா முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அன்பளிப்பு, பரிசுகள், ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டு அவங்க விக்கிரக கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இப்படிதாங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த ஜானஸ்ன்ற ஒரு ரோம விக்கிரகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளை எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்போ இந்த புத்தாண்டுன்ற ஒரு வார்த்தை அல்லது இந்த கொண்டாட்டம் முதல் எங்க வந்ததுன்னா பாபிலோனியர்களே உலகம் அகிட்டு அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்துல தொடங்கி மார்டுக்ன்ற கடவுளுக்கு இவங்க அர்ப்பணிச்சாங்க. பின்னாடி ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை அவர்கள் வணங்கி இருந்த ஜானஸ்ன்ற ஒரு விக்கிரக கடவுளுக்காக அர்ப்பணிச்சு அதை ஒரு அரசியல் ரீதியாக கொண்டாட தொடங்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதுதாங்கோ ஜனவரி மாதம் புத்தாண்டுக்கான ஒரு பின்னணி. ஆனா நாம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லாருமே ஒரு புது வருஷம் நம்ம போறோம், நம்ம ஒன்றும் இந்த விக்கிரக கடவுளுக்காக நம்ம கொண்டாடலையே ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு நிறைய பேரோட மனசுல கேள்விகள் இருக்கும். அது நியாயமான கேள்விதான். நமக்கு வேதத்துல இருந்து நம்மை உருவாக்குனவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வசனங்களை படிச்சுட்டு இப்போ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள எல்லாருமே போயின்னு இருக்கிறாங்கன்னா இந்த புதிய வருஷத்துல நாம் தேவனுக்காக என்ன தீர்மானங்களை எடுக்கலாம், நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம படிக்க போறோம். முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவைகளை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு பார்ப்பான், இஸ்ரேல் மக்களுக்கு சொல்வாரு, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போங்க, அதாவது எங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துவாருங்களா, அப்போ சொல்வாரு, நான் காட்டுற தேசத்துக்கு நீங்க போன உடனே அங்க சில ஜனங்கள் வந்து அவங்களுடைய விக்கிரக கடவுளை சேவிச்சு நிற்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க சேவிக்காதீங்க, எந்த நேரத்திலையும் அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்குவார். நீங்க அந்த விக்கிரக கடவுளை எப்படி வணங்குறாங்களோ அந்த மாதிரி என்ன வந்து வணங்கிடாதீங்க, அதுதாங்க அதோடைய அர்த்தம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் நம்ம. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம்.
இது மீண்டும் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவங்க என்ன பண்ணின்னு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருவருப்பான காரியம். அதாவது அவங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீக்கடக்கம் பண்ணுவாங்க. செத்தவர்களிடத்தில் ரொம்ப குறிப்பாக போய் குறி கேட்டுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர், கிறிஸ்தவர்களே நிறைய பேர் செத்தவங்ககிட்ட போய் குறி கேட்கறது வழக்கம் உண்டுங்க. இப்படியெல்லாம் செய்யாத, இதெல்லாம் எனக்கு அருவருப்புன்னு சொல்லி அந்த 18ஆம் அதிகாரத்தில் அப்படியே பேசினே வந்துட்டு 12ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்வார். வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவைகளை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அப்ப இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சில அருவருப்பான காரியம். சரி, இப்போ ஒரு கேள்வி வந்துடும். சரி, அவங்க பாபிலோனியர்கள், அதான் மெசபட்டோமியால இருந்தவர்கள் மற்றும் ரோமர்கள் அவங்களுடைய விக்கிரகத்துக்கு அவங்க செலுத்தினாங்க. நாங்க அந்த மாதிரி செய்யறது இல்லையே, நாங்க உண்மையான தேவனுக்கு தானே நாங்க போய் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கும். அது நியாயமான கேள்விதான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதுக்கு தேவன் அவருடைய வசனத்தின் பூர்வமா கூட நம்மளுக்கு பதில் சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பூமி அனைத்தும் அவருடையதான், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அவருக்கு தான் சொந்தமா. அதனால நம்ம என்ன செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யணும். சரிங்களா? அதாவது இந்த ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் இல்லைங்கோ, அனுதினமும் எல்லா நாளும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம செய்யணும். வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. இது எல்லாமே யாருடையவை? கர்த்தருடையவை. அதாவது என்ன, எல்லாமே தேவனுக்கு சொந்தம். இந்த நேரம் அவருக்கு சொந்தம். அவர் கொடுத்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு நிற்கிறோம். நாம் விடுற மூச்சு காத்து அவருக்கு சொந்தம். இந்த புது நாட்கள் எல்லாமே அவருக்கு தாங்க சொந்தம். அப்ப அவருக்கு எல்லாமே சொந்தமா இருக்கும்போது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் யாரை பிரியப்படுத்துற மாதிரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவரை பிரியப்படுத்துற மாதிரி செய்யணுமா. இதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதின நிருபத்துல ஒரு ஆலோசனை கொடுக்குவார். என்ன சொல்வாருன்னா, சில பேருக்கு ஒரு நாள் விசேஷித்த நாள், இன்னும் சில பேருக்கு வேற நாள் விசேஷித்த நாள் அப்படின்னு சொல்வார். ஆனா நீங்க என்ன செய்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்ன்ற ஒரு ஆலோசனை கொடுப்பார். சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிச்சிட்ட பின்புதாங்க நம்ம தானியலுக்குள்ளவே நம்ம போக போறோம். வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். புரியுதுங்களா? ஒரு நாள் ஒருத்தவங்க விசேஷம்ன்றாங்க, இன்னொரு நாள் இன்னொருத்தவங்களுக்கு விசேஷம்னு இருக்கிறாங்க. இதை சொல்லிட்டு 6ஆம் வசனம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை, அந்த வார்த்தையை கவனிங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அதாவது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த நாள் விசேஷம் அப்படின்னு சொன்னா அதனால உங்களுக்கு விசேஷம்னு சொல்லாதீங்க. அது கர்த்தருக்கு விசேஷம். கர்த்தருக்கு விசேஷம்னா என்ன? அவரை அந்த நாளில் பிரியப்படுத்த பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் உலகத்துல நிறைய பேர் பர்த்டே கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு அந்த நாள் விசேஷம். இப்போ இந்த பவுல் சொல்ற ஆலோசனை பிரகாரம் விசேஷமான நாள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு விசேஷம்னா யாரை பிரியப்படுத்தணும்? அவரை பிரியப்படுத்தணும். அவர் எப்படி பிரியப்படுத்துவோம்? அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது அவர் சந்தோஷம் படுவார். அவர் விரும்பாததை நம் வாழ்க்கையில் செய்யும் போது அவர் வேதனைப்படுவார். அப்ப இப்படிதாங்க நம்ம அவரை பிரியப்படுத்தவே முடியும். இதை சொல்லிட்டு தான் கொலோசியரை வாசிக்கும் போது ஒரு தெளிவான ஆலோசனை கிடைக்கும். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். புரிஞ்சுச்சுங்களா? அதான் சொல்றாரு, நம்ம வார்த்தையினாலையாவது கிரியையினாலாவது நம்ம என்ன செய்தாலும், ஒரு நாள் விசேஷ நாள்னு சொல்லி அது வார்த்தையினாலையாவது கிரியையினாலையாவது எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்து மூலியமாக பிதாவாகிய தேவனுக்கு கனத்தை கொண்டு போய் சேருங்கள். இயேசு கிறிஸ்து மூலியமாக
அப்படின்ற விசேஷத்தை சொல்ல வர்றார். இப்ப புரியுதுங்களா? அப்போ இது ஒரு நாள் விஷயம் அல்ல. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சந்தோஷமா போய் சந்தோஷமா இருக்கிற காரியம் அல்ல. எந்த நாள் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில விசேஷம் நினைக்கிறோமோ அந்த நாள் நமக்கு சொந்தம் இல்லை, அது அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தம் என்றால் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதுதாங்க வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு புதிய வருஷம் தொடங்கின உடனே நான் இந்த வருஷம் இந்தந்த வேலைகளை செய்வேன், இந்தந்த கெட்ட பழக்கங்களை விட்டுடுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்குவாங்க உங்க வாழ்க்கையில. ஆனா எடுத்த தீர்மானம் அந்த வருஷம் முடியும் போது தீர்மானமே ஞாபகம் இருக்காது. அடுத்த வருஷம் வேற ஒரு தீர்மானத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. வேறு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுறாங்க, இல்லைன்றது இல்லை. ஆனா நம்மளுக்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு புதிய வருஷத்தை அல்லது ஒரு புதிய நாட்களை, நம்முடைய ஆயுசு நாட்களை குட்டி கொடுத்திருக்கிறார், சேர்த்து கொடுத்திருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? கனிகளை தானே எதிர்பார்க்கிறாரு, இறுதியை தானே எதிர்பார்க்கிறாரு. அது என்ன எதிர்பார்க்கிறாருன்ட்டு நம்ம பார்க்கணும்னா தானியேலுடைய தெய்வீக தீர்மானத்துக்குள்ள போய் நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உற்று கவனிக்கலாம். தானியேல் என்னென்ன மாதிரி தீர்மானங்கள் எடுத்தாரு? ஏன்னா தானியேல் பாபிலோனுக்குள்ள போயிருந்தாரு இல்லைங்களா? அந்த இடத்துல புத்தாண்டை கொண்டாடினாங்கன்னா அதுதான் மெசபடோமியாவா இருந்தது. அப்போ இவருடைய காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இவரை சுத்தி இருக்கும்போது இவர் என்ன தீர்மானம் எடுத்தார்? இத பார்க்கணும்னா தானியேலுடைய வாழ்க்கையின் பின்னணியில இருந்து நம்ம தொடங்கணும். நேபுகாத்நேச்சர் ராஜா நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவர் ஜெருசலேம் மேல் படையெடுத்து வரும்போது பாபிலோனுக்கு சில பேரை கொண்டு போயிடுறாங்க. அந்த வரிசையில போனவர்கள் தான் தானியேலும் தானியேலுடைய நண்பர்கள். இப்ப தானியேல் போன காலகட்டத்துல பாபிலோன்ல நிறைய விதமான விக்கிரக சிலை வழிபாடுகள் இருந்தது, கலாச்சாரங்கள் இருந்தது, இந்த மாதிரி பண்டிகைகள் இருந்தது, அக்கிட்டுவை கொண்டாடின்னு இருந்தாங்க. ஆனாலும் தானியேல் ஒரு சுத்தமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டால் தான் நான் தேவனை வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கலங்கோ. என்னை சுத்தி அசுத்தமா இருந்தாலும் நான் தேவனை வணங்குறதுலயும் அவருக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறதுல நான் என்னுடைய முடிவுகளை மாத்தி கொள்ள மாட்டேன் என்ற உறுதியான தீர்மானத்தில் தானியேல் வாழ்ந்தார். பார்க்க போனா தானியேல் எடுத்த தீர்மானம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் பத்தாது. ஒரே ஒரு தீர்மானத்துக்கே நம்மளுக்கு நேரம் கடந்து போயிடும். அவ்வளோ விஷயங்கள் தேவன் உள்ள வச்சிருக்கிறார். அப்ப என்ன தீர்மானத்தை எடுத்தார் அப்படின்னா, தானியேல் எடுத்த தீர்மானங்கள் அநேக உண்டு, நிறைய இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் பத்தாது. அதனால ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் தான் இன்றைய தினத்தில் நாம் படிக்க போறோம். இதோட பின்னணி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் ராஜா இவங்க எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்துடுறாரு. யூதா பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாமே, அது யூதா கோத்திரத்துல இருக்கிறவங்க வந்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இந்த ராஜாவுக்கு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அதிபதி, அந்த அதிபதியை கூப்பிட்டுட்டு ஆஷ்பெனாஸ் அப்படின்ற அதிபதியை கூப்பிட்டுட்டு, நீ என்ன பண்ண, யூதா வம்சத்திலிருந்து வந்த நல்ல உயர்ந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நல்ல மதிப்புக்குரிய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீ தேர்ந்தெடு. அதுல ரொம்ப குறிப்பாக வாலிபர்களை தேர்ந்தெடு. அந்த வாலிபர்கள் பலசாலிகளாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். இவங்களை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க எல்லா விதமான கல்விகளையும் நல்லா கற்று தேர்ந்தவர்களா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீ தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு அறிவு, ஞானம், அவங்க சரியான தீர்மானம் அவங்க வாழ்க்கையில் எடுக்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, இவ்வளோ கட்டளை கொடுக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீ தேர்ந்தெடுத்துட்டு இந்த என்னுடைய அரண்மனையில அவங்க சேவை செய்யறதுக்கான வேலைகளை நீ கொடுக்கணும். ஆனா அவங்களுக்கு 3 வருஷம் பயிற்சி, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 3 வருஷம் பயிற்சி கொடுக்கணும். அந்த 3 வருஷம் பயிற்சியில பாபிலோனியர்களுடைய மொழி, அவர்களுடைய எல்லா விதமான கல்விகளையும் நீ கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இவருக்கு தீர்மானம் கொடுக்கிறாரு. இவரும் என்ன பண்றாருன்னா, போய் சில பேரை யூதா பகுதியில வந்தவர்களை எல்லாருமே கொஞ்சம் தேடி பார்த்ததுல அதுல யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா, தானியேலும் தானியேலுடைய நண்பர்கள். இன்னும் சில பேர் கூட வரலாம், ஆனா ரொம்ப குறிப்பாக இவங்க உள்ள இருக்கிறாங்க.
இப்ப இவங்களை தேர்ந்தெடுத்துட்ட பின்பு ராஜா வேறொரு கட்டளை கூட போட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய உணவையும் என்னுடைய திராட்சை ரசத்தையும் நீ அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ஏன் சாப்பாடவோ சாப்பிடணும். அவங்களுக்கு 3 வருஷம் கத்து கொடுத்துட்ட பின்பு நீ அவங்கள கொண்டு வான்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் தானியேல், ஹனனியா, மிஷாயேல், அசேரியா இவங்க 4 பேரையும் வாலிபர்கள் தேர்ந்தெடுத்துறாங்க. அந்த அதிபதி என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு பேர்களை மாத்தி வச்சிட்டார். இப்ப மாத்தி வச்சிட்ட உடனே தானியலுக்கு வந்த முதல் சோதனைங்க இதுதான். முதல் சோதனையிலே அவர் வெற்றிகரமா ஜெயிக்கிறார். அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு வந்த சோதனை எது தெரியுங்களா? சாப்பாடு, உணவு, நல்ல உணவு. அதுதான் சோதனையே. வாசிக்கலா வசனம், தானியேல் 1 அதிகாரம் 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்ப தானியேல் கேட்டுக்கிறார் பிரதானி கிட்ட போயிட்டு, நான் தீட்டுப்படுத்த வேண்டாம். ஏன்னா இந்த உணவு தீட்டுப்படுத்தோன்னு சொல்லி தானியேல் நினைச்சாராம். ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஒரு பிரதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனியர்களுடைய உணவை அவர்கள் பரிமாறுவதற்கு முன்பதாக, ராஜாவுடைய மேஜையில பரிமாறத்துக்கு முன்பதாக ராஜாவுடைய விக்கிரக கடவுளுக்கு முதல் அதை படைப்பார்கள். அப்புறமா அந்த ராஜாவுடைய விக்கிரக கடவுள் பெயர் சொல்லிதான் உணவுகளே பரிமாறப்படும். இது நம்மளுக்கு ஒரு வசனம் கூட இருக்குதுங்க. ஏன் குறிப்பா இதை சொல்றோம்னா, அந்த உணவும் திராட்சரசமும் இருக்குது பாருங்க. அநேக இந்த கலாச்சாரத்துல எப்போ சாப்பாடும் உணவும் திராட்சரசமும் வைக்கப்படுதோ அது அவங்க கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவு என்று சொல்லி கலாச்சாரங்கள் இதைதான் நம்பி இருந்தாங்க. இப்படிதான் இவங்க செஞ்சாங்க. செயல்முறைகளே இப்படிதான் இருந்தது. நம்மளுக்கு ஒரு வசனத்துல தேவன் சொல்றாரு, உபாகமம் 32 அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அங்க என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்களா? பானபலி, அவர்கள் நம்பி இருந்த கடவுள்கள். ஆமாங்க, இந்த மாதிரி பானபலி, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் முதல் விக்கிரக கடவுளுக்கு இவங்க படைச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க சாப்பிடுவாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்கிரகத்துக்கு படைத்த உணவை இவர்கள் புசிக்கும் போது கண்டிப்பா தானியலுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பார் இல்லையா? ஆனா மற்றவர்கள் எப்படி நம்ப தொடங்கிடுவாங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இவங்க சாப்பிட்ட உணவு, ஆனா சாப்பிட்ட உணவு ராஜாவோடைய விக்கிரக கடவுளுக்கிட்ட இருந்து வந்தது. அப்ப அந்த கடவுள் தான் தானியலையும் இவர்களை ஆசீர்வதித்தார்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் போகும். இது தானியலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் அந்த பண்டைய கலாச்சாரத்தில் இருந்தவர்களுக்கு இது புரியும். இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவுடைய உணவை சாப்பிட்டாங்கன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? நான் ராஜாவுடைய உடன்படிக்கை செஞ்சிட்டேன்னு அர்த்தம். அதாவது இந்த யூதர்கள் வந்திருக்கிற 4 பேரும் பாபிலோனியர்களால் உணவு சாப்பிடப்பட்டு பாபிலோனியர்கள் பாதுகாப்போட பாபிலோனியர்களுடைய விக்கிரக கடவுளால நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் சொல்லி இவர்களே ராஜாவுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டதாக அர்த்தம். இதெல்லாம் காரணங்க. இதெல்லாம் தானியேல் யோசிச்சுட்டு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்றார். இன்னும் முக்கியமா இருக்குதுங்க, இந்த உணவுல சில அசுத்தத்தை இவர்கள் சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு பன்னி இறைச்சி, அந்த மாதிரி கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா லேவியராகமம் 11 குறிப்பாக யூதர்களுக்கு எதை இவர்கள் உண்ணலாம், எதை உண்ணக்கூடாதுன்னு சட்டமாகவே தேவன் கொடுத்திருந்தார். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா நான் நியாயப்பிரமாணத்தை ஒடிக்கிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். ரொம்ப இந்த யூதர்களை அல்லாத புறஜாதிகள் அன்றைய காலகட்டத்தில் எது தெரியுங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? கொழுப்பு. ஆமாங்க, ஃபேட். இன்னைக்கு கூட எல்லாருமே கறியை வச்சா முதல் என்ன தேடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இல்லை, சில பேர் ஒரு கொழுப்பு வேணும்னு, ஏன்னா அது நல்லா டேஸ்டா இருக்கும்ட்டு. ஆனா லேவியராகமம் 3 கொழுப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யூதர்களுக்கு தேவன் கட்டளை போட்டு வச்சிருந்தார். ரத்தம், இவங்களுடைய உணவுல ரத்தமெல்லாம் இருக்கும், ஆனா ரத்தத்தை இவர்கள் புசிக்க கூடாதுன்னு சொல்லி மீண்டும் லேவியராகமத்துல இவங்களுக்கு கட்டளை இருந்தது.
பான பலி இருந்துச்சு இல்லைங்களா, திராட்சரசம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாபிலோனியர்கள் திராட்சரசத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி பூமியில கொஞ்சம் ஊத்திடுவாங்களாம். என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பூமி கடவுளுக்கு நாங்கள் இதை பலியை செலுத்துறோம்னு சொல்லிட்டு அப்புறமா குடிக்குவாங்களாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தது. ஆனா தானியேல் புரிஞ்சுக்கினார், இதை நான் செய்யறதுனால கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய நாமத்துக்கு களங்கத்தையும் ஏற்படுத்துவ, என்னை நானே தீட்டுப்படுத்தி கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அந்த பிரதானி கிட்ட போறார். போயிட்டு, வேண்டாம் வேண்டாம், நான் இந்த மாதிரி இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்டா அவரு பயப்படுறாரு. ஏன்பா, நீ சாப்பிடலன்னா நீ மெலிசாயிடுவ, நல்ல உணவு தானே கொடுத்துருக்குற, நீ மெலிசாயிட்டினா ராஜா என்ன கூப்பிட்டு என் தலையை வெட்டிடுவாரு, அப்போ ராஜா என் தலையை வெட்டிட்டாருன்னா நான் செத்து போயிடுவேன், நான் என்ன பண்றதுன்னு கேட்ட உடனே இப்ப தானியேல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒன்னும் பண்ண வேணாம், எனக்கு 10 நாள் அவகாசம் கொடுங்க. அந்த 10 நாள் நான் வெறும் மரக்கறி, அதாவது காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், இது மட்டும் சாப்பிட்றேன், நான் திராட்சரசம்லாம் வேணாம், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன், 10 நாள் கழிச்சு நீங்க பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவை நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு தானியேலே இது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த பிரதானி என்ன பண்றாருன்னா சரின்னு ஏத்துக்கிறார். இவரை பார்த்து இவர் கேட்டுட்டார், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன், நான் வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றேன். ஏன்னா இவங்க 10 நாள் கழிச்சு என்ன நடக்கு தெரியுங்களா, தானியேலும் அவங்க நண்பர்கள் எடுத்துன்னு போய் நிக்க வச்சாங்களாம். பார்த்தா இந்த மீதி இருக்கிறவர்களை காட்டிலும் இவர்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டு, இவங்கள பார்த்தாலே இவங்க என்ன கறி சாப்பிட்டு மற்றவர்கள் எல்லாமே காய்கறி சாப்பிட்டவர்கள் போல இருக்கிறாங்க. தானியேலும் அவங்க நண்பர்கள் மரக்கறி சாப்பிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப போஷிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டாங்களாம். தொடர்ந்து 3 வருஷம் இதுதாங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க, வெறும் 10 நாள்ல. 3 வருஷம் இதே சாப்பிடுன்னு விட்டுக்கிறாங்க. அப்போ 3 வருஷமும் அந்த இவர்கள் பயிற்சி நிலைமையில இருக்கும்போது இவங்க சாப்பிட்ட உணவு என்ன தெரியுங்களா, வெஜிடபிள்ஸ் மட்டும் தான், காய்கறிகள் மட்டும் தான், வேற எதுவுமே இங்க தொட்டு இல்லையா. ஆனா இவங்களோட அந்த முடிவுல எடுத்துன்னு வந்து நிக்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுங்களா தேவன் ஆசீர்வதிச்சாரு, இதுதாங்க ரொம்ப மிக முக்கியம். தானியேல் எடுத்த தீர்மானம் நிமித்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பாருங்களேன், ரொம்ப தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுன்னா விசேஷித்த ஆசீர்வாதமா. இவர்களை எந்த கல்வியில எடுத்துன்னு போய் விட்டாலும் அதை புரிஞ்சுக்குவாங்களாம். அதுல விசேஷமான ஞானம் கிடைச்சிச்சான். அது மீதி நிறைய ஞானவான்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா, எல்லாரை காட்டிலும் இவர்களுக்கு விசேஷித்த ஞானமும் புரிதலும் தேவன் கொடுத்தாரா. இது யாரால் வந்தது? பரத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். ஏன் வந்தது? தேவனுக்கு பயந்து அவரை நான் பிரியப்படுத்தணும்ன்ற ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. இதுதான் தேவன் நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஒரு தருணம். நம்ம எப்போ அவரை பிரியப்படுத்த போகிறோமோ அப்பதாங்க அவரும் நம் விரும்புகிறதை அல்லது அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவார். இது மட்டுமல்ல, தானியேலுக்கு ஒரு விசேஷித்த இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அவர் கனவுகளையும் கனவுக்கான அர்த்தத்தையும் சொல்லுகிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருந்தது. முழு வேதாகமத்திலே நிறைய பேர் கனவுகளுக்கான அர்த்தத்தை சொல்லாங்க, ஆனா தானியேல் மட்டும்தான் கனவையும் சொல்வாரு, அதன் கூறிய அர்த்தத்தையும் சொல்வார். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இவருக்குள்ள இருந்ததா. இப்ப என்ன நடக்குது, வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 1:17. இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். புரியுதுங்களா? அப்போ இவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் இவங்க 2 பேருக்குமே கிடைக்குது, இவங்க 4 பேருக்குமே கிடைக்குது. இப்ப இது முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரதானி எடுத்துன்னு போய் ராஜாவிடத்தில் நிக்க வைக்கிறார். 3 வருஷம் எடுத்து ராஜா கிட்ட நிக்க வச்ச உடனே ராஜா பார்த்துட்டு சில கேள்விகள்லாம் கேட்கிறாருங்க. கேட்டா எல்லாரை காட்டிலும் இவங்க ராஜாவை பிரியப்படுத்துந்த போல யாருமே பிரியப்படுத்தல. ராஜாவே பார்த்து அந்த அளவுக்கு இவங்களை வரவேற்றாரா, இம்ப்ரெஸ்ட்னு இருக்கும் ஆங்கிலத்துல எல்லாம். அந்த அளவுக்கு ராஜாவே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு இருக்கிறாரு. என்ன இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கே, 10 மடங்கு இருந்ததுங்களா இவங்களுக்கு மற்றவர்களை காட்டிலும். 2 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 1:19 மற்றும் 20. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாயேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் ஒருவரும் காணப்படவில்லை, யாருமே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 20. ஞானத்துக்கும்
புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எப்படி பாக்குறாங்களா? 10 மடங்கு. ஏன் இப்படி 10 நாள் 10 மடங்கு? இந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கணும். 1 மடங்கு 2 மடங்குல 10 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுல ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா, தானியேல் ஏன் 10 நாள் கேட்டார்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஏன் அவர் 11 நாள் கேட்டிருக்க கூடாது? அல்லது ஏன் 20 நாள் கேட்டிருக்க கூடாது? ஏன் 5 நாள் கேட்டிருக்க கூடாது? ஏன் கரெக்டா தானியேல் 10 நாள் கேட்டாரு, 10 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறாரு? அப்படின்னா இது யூதர்களுடைய ஒரு பின்னணிக்குள்ள நம்ம போய் பார்க்கணும். யூதர்கள், தேவன் யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பண்டிகையை கொடுத்திருந்தாரு. அந்த பண்டிகை முதல் நாள் மற்றும் கடைசி நாள் வரும். கரெக்டா கணக்கு போட்டீங்கன்னா 10 நாள் வரும். இடைப்பட்ட காலம் ஞாபகம் இருக்கா என்ன பண்டிகைன்னு? சரி, பார்க்கலாம் பாருங்க. அந்த பண்டிகையுடைய இடைப்பட்ட காலத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நாட்களை அனுசரிக்குவாங்க. அதாவது அந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அந்த நாட்கள் பரிசுத்தமாக எண்ணப்படும்னு சொல்லி அஸ்ரேத் யமி தெஷாவ் அப்படின்னு இவங்க கொண்டாடுவாங்கன்னா அதை அனுசரிக்குவாங்க. டேஸ் ஆஃப் ரிப்பென்டன்ஸ்ன்ற காரணம். இது எப்போ தெரியுங்களா நடக்கும்? 7ஆம் மாசம் முதல் தேதி எக்கால பண்டிகை வரும். ரோஷ் அஷான் அப்படின்ற எக்கால பண்டிகை. இது நம்மளுடைய காலை வெளிச்சத்துல நவம்பர் மாசம் 27ஆம் தேதி இதை குறிச்சு வந்திருக்கோம். நீங்க படிச்சு பாருங்க. இது தோரால இருக்கு. முதல் மாதம், அதாவது முதல் தேதி 7ஆம் மாதம் எல்லாருமே ஒன்றாக இணைக்கப்பட்டு இவங்க எக்காலத்தை ஊதுவார்கள். அப்ப என்ன தொடங்கும்னு பாத்தீங்கன்னா, புதிய வருஷம் தொடங்கும். இவங்களுக்கு சிவில் கேலண்டர் தொடங்கும். கரெக்டா 10ஆம் தேதி, அதே 7ஆம் மாசம் 10ஆம் தேதி இவங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பாவ நிவாரண நாள் யோம் ஹாக்கிப்பூர் அப்படின்னு கொண்டாடுவாங்க. யோம் ஹாக்கிப்பூர்னா என்னன்னா, இவங்க பாவத்தை போக்குறதுக்கான பலிகள் செலுத்தப்படும். முதல் நாள், அதாவது அந்த 7ஆம் மாசம் முதல் தேதி ரோஷ் அஷான் எக்கால பண்டிகை, 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் யோம் ஹாக்கிப்பூர். இது இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லைங்களா, 10 நாள். இந்த 10 நாளும் யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். எப்படி சுத்திகரித்துக் கொள்வார்கள்னா, அவங்களை தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல், பாவம் செய்யாமல், தேவனுக்கு என்று அந்த நாட்களை அர்ப்பணிச்சு ஜெபத்தினாலையும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வசனங்களை படிக்கிறதுல செலவு செய்வார்கள். இதுதாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள். அது இவங்க அனுசரிக்க தொடங்கிட்டாங்க. இப்ப தானியேலும் 10 நாள் நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், நான் இந்த உணவுனால தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், எனக்கு 10 நாள் கொடுங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி உணவை சாப்பிட்டாரு இல்லைங்களா. இவருக்கு எங்க தந்து பலம் வந்துச்சு? சாப்பிட்ட காய்கறியா அல்லது அந்த 10 நாளும் தேவனுக்கு உண்மையா வாழ்ந்த அந்த தருணமா? உண்மையாய் வாழ்ந்த தருணம். இவர் கேட்டதுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவு நாள் தெரியுங்களா புத்தாண்டு? அதாவது நம்மளுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நிறைய பேர் கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு வருஷத்துல 4 தடவை வரும். இதெல்லாம் அவங்களுடைய மிஷ்னா பகுதியில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சில குறிப்புகள் கொடுக்குறேன், நீங்க எல்லாம் பின்னாடி தேடி பாருங்க. ஒன்று அவங்க புத்தாண்டு நீசான் 1ஆம் தேதி, அதாவது ஃபர்ஸ்ட் நீசான். இப்போதான் இவங்க யாத்ராகம புஸ்தகத்துல வரும். மோசே வெளியே கொண்டு வரும்போது இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமா இருக்கணும், இதுதான் வருஷத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்லி நீசான் 1 கொடுக்குவாங்க. அது நம்மளுடைய கேலண்டர்ல மார்ச் ஏப்ரல் பகுதியில் வரும். அடுத்து இந்த யூதர்கள் வேறொரு புத்தாண்டையும் கொண்டாடினாங்க, மிருகங்களுக்காக. ஆமாங்க, மிருகங்களை தசமபாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1 எலுல் அல்லது சில பேர் திஷ்ரின்னு கூட சொல்லுவாங்க. இது ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரும். அப்போ கூட இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சின்ன புத்தாண்டா இருக்கும். அடுத்து இவங்க சிவில் கேலண்டர் நம்மளுக்கு எப்படி ஜனவரி 1, அந்த மாதிரி திஷ்ரி மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல வரும். இதையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புத்தாண்டாக இவங்க கொண்டாடுவாங்க. இன்னொன்னும் இருந்ததுங்க, மரம் செடி தாவரங்கள், அதற்காக கூட கொண்டாடினாங்க. அது எப்போ கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாத் 15 செவ்வாத் அன்னைக்கு
மரங்களுக்காக அதை நம்ம தசம பாகமா கொடுக்கணும்னு சொல்லி, இது ஜனவரி பிப்ரவரியில வரும். அதை கூட இவங்க புத்தாண்டாக கொண்டாடுவாங்க. 4 இருந்தது இவங்களுக்கு. அது ரொம்ப விசேஷம், நிசான் மற்றும் இவங்களுடைய சிவில் கேலண்டர். இப்ப கவனிக்கலாம் பாருங்க. அந்த 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இவங்களுக்கு எதுல வந்து முடியும்னா பாவ நிவாரண நாள்ல வந்து முடிஞ்சிடும். யோம் கிப்பூர்ல வந்து முடிஞ்சிடும். ஒட்டுமொத்தமா எவ்வளவு நாள் பண்டிகை? 7ஆம் மாசம் முதல் தேதி ஷோஃபார், இவங்க வந்து எக்கால பண்டிகை. 10ஆம் தேதி யோம் கிப்பூர், பாவ நிவாரண நாள். 10 நாளும் இங்க எப்படி இருக்காங்கன்னா, தேவனுக்கு அந்த நாட்களை இவர்கள் அர்ப்பணித்து கொண்டு வந்தார்கள். இந்த விஷயத்த தானியேல் மனசுல வச்சிருக்கலாம், வசனம் இல்லை, ஆனா அவர் கேட்டிருக்கிற ஒரு காரணம் இதா கூட இருக்கலாம். அப்ப இந்த 10 நாள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களே பரிசோதிச்சு பார்க்குவாங்க. அதனால்தான் இதுக்கு பேரே திஷவ் அப்படின்வாங்க. திஷவ்னா மீண்டும் திரும்பி வான்ற அர்த்தம். சமாதானத்தை செய்வார்கள். ஜனங்க கிட்டையும் தேவனுக்கிட்ட போய் அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா, குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குவாங்க. தேவனோடைய ரொம்ப நெருங்கி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய ஜெபங்களும் நிறைய விதமான ஆவிக்குரிய கூடுகைகளையும் அநேக வசனங்களையும் இவங்களுக்கு கையில இருந்த தோரா, கெத்துவிம், நெவிஹிம் இதெல்லாத்தையுமே படிச்சுனுக்கு வந்து ஏழைகளுக்கு நல்லதையும் தான தர்மங்களையும் செய்து கொண்டு வருவாங்க. இப்படிதான் இவங்க கை பிடிச்சாங்க ரோஷ் ஹஷான்ல இருந்து அந்த பாவ நிவாரண நாள் வரைக்கும், யோம் கிப்பூர் வரைக்கும். இந்த 10 நாளும் சுத்தமா இருக்க முயற்சி பண்ணுவாங்க. இத தானியேல் மனசுல வச்சிருக்குவார். வச்சு 10 நாள் கேட்குவார். 10 நாள் கால அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறமா பாருங்க. 10 நாள் கழிச்ச உடனே இவரை கூப்பிட்டு பார்த்தா எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு பலசாலியா இருந்தாங்களாம். ஏன் 10 மடங்கு தெரியுங்களா? இதுவும் தேவன் நியாயப்பிரமாணத்துல கொடுத்திருந்தார். ஆனா 10ன்னு சொல்லல, இன்னும் அதிகமாவே சொல்லியிருந்தாரு. 1க்கு 100 பேசியிருப்பார். எப்படி சொல்வார்னா, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு நடந்தால் உங்களில் ஒரு மனுஷன், வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, எவ்வளோ மனுஷனுக்கு ஒப்பா வைக்கிறார் தெரியுங்களா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 100 பேரு 10,000 பேரை துரத்துவார்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த 10,000னா 10,000. அதாவது 100 பேர் 10,000 துரத்துறாங்கன்னா ஒருத்தவங்க 100 பேரை துரத்துவாங்களாம். அப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு பேருக்கு தெரியுங்களா சமம்? 100 பேருக்கு சமம். இது நடந்திருக்கா எங்கேயாவது? நடந்திருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் 1000 பேரை துரத்துவாங்களாம். இது எங்கேயாவது நடந்திருக்கா? வசனம் வாசிக்கல, அப்புறமா காமிக்கிற. யோசுவா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவானா? எங்கேயாவது நடந்திருக்கா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், சிம்சோன் 1000 பிலிஸ்தியர்களை சாகடிச்சிருக்குவார். இதெல்லாம் எப்படி? தேவன் ஏற்கனவே இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் தெரியுங்களா? என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, என்னை கனம்படுத்துனீங்கன்னா உங்களை நான் கனம்படுத்துவேன். அதுதாங்க தானியேலுடைய வாழ்க்கையில நடக்குது. தானியேல் தேவனை கனம்படுத்த போகிறார். அதனால தேவனும் தானியேலை என்ன பண்றாருன்னா கனம்படுத்துறார். இத சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அவர் பேசியிருப்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாக்களின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமாங்க, அதுதாங்க நடந்தது. தானியேலை தூக்கி ஒரு உயர்ந்த நிலைமையில வச்சுட்டார். மேல எல்லா ஞானிகளை காட்டிலும் மேல வைத்தார் இல்லைங்களா? இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருந்தது. உபாகமம் 28:1 ஏற்கனவே சொல்லியிருக்குவாரு, உங்களை எல்லா தேசங்களை காட்டிலும் எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் மேல உயர்த்தி வைக்குவேன். தானியேலுக்கு அப்படிதாங்க நடந்தது. எல்லா ஞானவான்களை காட்டிலும் எல்லா சாஸ்திரிகளை காட்டிலும் தானியேலும் அவருடைய நண்பர்கள் மேல உயர்த்தப்பட்டாங்க. ஏன்? எல்லாரும் எதிர்பார்க்குவாங்க, ஒரு
புதிய வருஷம் தொடங்கின உடனே இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும், இந்த ஆசீர்வாதம் வரணும். நிறைய பேர் எதைதான் பேச தொடங்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷம், உங்களுக்கு அது வரும் இது வரும், இதுதாங்க எல்லாருமே நம்பி விரும்பி போய் ஏமாந்து போய் வராங்க. ஆனா நம்ம கையில இருக்கிற பைபிள், தேவன் கொடுத்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரை நாம் கனப்படுத்தினோம் என்றால் அவர் நம்மளை கனப்படுத்துவார். அவரை நாம் கனவீனம் படுத்தணும்னா, அசட்டை பண்ணிட்டோம்னா, அவரும் நம்மளை அசட்டை தாங்க பண்ணுவாரு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையில. ஆனா இதற்காக தேவனை கனப்படுத்தக்கூடாது. நான் இதை செஞ்சா ஓஹோ அப்ப தேவனை கனப்படுத்தினா அப்ப எனக்கு இது கொடுத்துருவாரா அப்படின்னு நினைச்சா அது பேரு சுயநலம். அந்த அன்புல சுயநலம் கூட இருக்காது. அந்த அன்புக்கு பேரு தான் முழுமையான அன்பு அவருக்கு நாம் கொடுக்கிறது. அப்ப தானியேல் எடுத்த தீர்மானத்தை நல்லா உற்று கவனிங்க. அவர் எடுத்த முதல் தீர்மானம் நம்மளுடைய வாழ்க்கையில நாமும் எடுக்கணும். எடுத்தா தானியேலுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குவாருன்னு சொல்லல, தேவனை நாம் கனப்படுத்த போயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு பிறகு போதும், அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, இந்த விசுவாசம் இருந்தது அவங்களுக்கு எல்லாருக்குமே, நான் மட்டும் அவரை கனப்படுத்துறதில் நான் நிக்க வைக்க மாட்டேன். அப்ப தானியேல் எடுத்த முதல் தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். இதுதாங்க தீர்மானம். அப்போ நாம கூட என்ன தீர்மானத்தை எடுக்கலாம்? நம்மளுக்கு எல்லா வருஷமும் ஒரே வருஷம்தான், கேலண்டர் பேஜ் மாறுது. என்ன தீர்மானத்தை எடுக்கலாம்? தேவனுக்காக இந்த வருஷம் அவர் கொடுத்த ஆயுசு நாட்களில் நாம் என்ன செய்யலாம்? தானியேல் தீர்மானத்தை கவனிங்க. நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். அப்ப நாம என்ன எடுக்கலாம்? நாம கூட அதுதான் எடுக்கலாம். என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். அப்போ நம்மளை இன்னைக்கு தீட்டுப்படுத்துறது எது? தீட்டுப்படுத்துதுங்க எது தெரியுங்களா? கிறிஸ்து சொல்றார், மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எதுங்களா தீட்டுப்படுத்தோம்? நம்ம வாயிலிருந்து என்ன பேசுறோமோ அதுதாங்க நம்மளை தீட்டுப்படுத்தோம். ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு நேரம் பத்தாது. 3 பார்க்கலாம் போதும், அதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டா இருக்கும். நம்ம வாயிலிருந்து என்ன வருதோ அதுதாங்க நம்மளை தீட்டுப்படுத்தோம். எல்லாருடைய வாயிலிருந்தும் சகஜமா, பெரும்பாலும், அதிகமாக, கவலையே இல்லாமல், அனுதினமும் வருது எது தெரியுங்களா? பொய். ஆமாங்க, இதுதாங்க அதிகமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாயிலிருந்தும் வருது. மிச்சதெல்லாம் கூட வருது, ஆனா அதிகமா பேசுறது பொய் தான். ஒரு நாள் லிஸ்ட் எடுத்து பாருங்க, பார்க்கலாம் பாருங்க. இந்த வருஷம் டெய்லி முடிஞ்சா சாயங்காலம் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளோ பொய்களை பேசியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஒரு வாரம் வச்சு பாருங்க. ஒரு வருஷம் நடந்துதான் ஒரு புக்கே போட்டுடலாம். அவ்வளோ பொய்கள் இந்த வாய் பேசும், அவ்வளோ பொய்கள் இந்த நாக்கு பேசிக்கொண்டு நிற்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறோம்னா, நம்மளுக்கு கணக்கு இல்லை, அதை அளவுகோல் வச்சு அளக்க மாட்டேன்னு இருக்கிறோம். இந்த வருஷம் அளந்து பார்க்கலாம், அளந்து பார்த்தா தனியா ஒரு புக்கே போடலாம். அவ்வளோ பொய்கள் இந்த நாக்கு பேசியிருக்கோம் எல்லாருடைய வாழ்க்கையிலுங்க. நான் இது உங்களுக்கு சொல்றேன்னு எடுத்துக்க வேண்டாம், இது எல்லாருக்கும்னா என்னையும் சேர்த்துதான், எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஏன்னா கர்த்தருக்கு இந்த மாதிரி பொய் பேசுற நாவு அருவருப்பான், அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். புரியுதுங்களா? பொய் உதடுகள் அவருக்கு என்னங்களா? அருவருப்பு. சில உதாரணங்கள் பார்க்கணும்னா, நம்ம எங்கேயோ ஒரு மீட்டிங்க்கு போயின்னு இருக்கோம், சபைக்கு போயின்னு இருக்கோம், இல்லை ஆஃபீஸ்க்கு எங்கேயோ எடுத்துக்கோங்க. ஃபோன் வரோம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது வரத்துக்குன்னு. நம்ம போகிறதுக்கு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஆகும். 5 நிமிஷம். பொய் சின்னதுதான். வீடே விட்டுருக்க மாட்டோம், விட்டுட்டோம். வழியிலேயே வந்து நிற்க மாட்டோம், வழியில வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச தொடங்கிடுவோம். ஸ்திரீகள் கிச்சன்ல சமையல் செஞ்சுன்னு இருக்குவாங்க. யாருன்னா போய் கேட்டாங்கன்னா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், இன்னும் 2 நிமிஷத்துல ஆயிடணும். ஏன்? இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும்.
நம்ம இதெல்லாம் எதிரே பாக்குறது இல்லைங்க, வாயிலேருந்து வந்துருது. ஏன் வருது தெரியுங்களா? பழகிச்சு, ரத்தத்துல ஊறிடுச்சு நம்மளுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. டிவி பாட்டுக்கு டிவியை போட்டுருவாங்க, வசனத்துல சொல்றது எதுவும் கேட்க மாட்டோம். சீரியலுக்காக நேரத்தை அதிகமா செலவு பண்ணின்னு இருக்குவாங்க. ஏன் அது ஓடின்னு இருக்குன்னா, நான் கேட்கல, அது சும்மா ஓடின்னு இருக்கு. இல்லை அப்படிதாங்க. சின்ன பசங்க, நம்மளோட பிள்ளைகள், ஓ, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்பா நீ வேலையை பண்ணலையா, ஹோம்ஒர்க் பண்ணலையான்னு கேட்டா, நான் எல்லாம் முடிச்சிட்டேன்னு வாங்க. சின்ன வயசுல இருந்தே வருதுங்க. ஏன் வருது தெரியுங்களா? பெற்றோர்கள் நம்மளை பார்த்து அவங்க வளர தொடங்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கோம், யாருன்னா வந்து கேட்குவாங்க, நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ எம் ஃபைன் சொல்லிடுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். இன்னும் நிறைய நேரத்துல இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், சபைகள்ல பார்க்கலாம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், அல்லது ஒரு சகோதர சகோதரி உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட உடனே எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஜெபம் பண்றேன்னு. வீட்டுக்கு போய் மறந்துடுவாங்க, பண்ணியே இருக்க மாட்டோம். அப்புறமா அந்த சகோதர சகோதரியை பார்த்த உடனே, இல்லை இல்லைங்கோ, நான் உங்களுக்காக என் இருதயத்துல ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம். நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து என்ன தெரியுங்களா ஓடின்னு இருக்கு? சக்கரம் போல நம்மளுடைய வாழ்க்கையே பொய்யா ஓடின்னு இருக்குதுங்க. இந்த உதடுகள் எதை கற்று நல்லா கொண்டு நிற்குதுன்னா, உண்மையை பேசுறதுக்கு அல்ல, ஆனா பொய்களை பேசுவதற்கு இந்த உதடுகள் நல்லா பயிற்சி எடுத்திருக்கு. கடந்த எவ்வளோ வருஷம், நம்மளுக்கு வயசு எவ்வளோ இருக்கு, அந்த வயசு எடுத்து பாருங்க. அவ்வளோ வயசு, அவ்வளோ வருஷமாக பொய்கள் பேசி பேசி பழக்கமாயிடுச்சு. அதை மாத்துறது ரொம்ப கடினம். ஆனா மாத்த முடியாதுன்னா இல்ல, மாத்தணும், மாத்த முடியும். இது நம்மளை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறது. நல்லா புரிஞ்சுக்கலாங்க. தானியேல் எதற்கு அஞ்சினாருன்னா, நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, தேவனுக்கு முன்பதாக நான் சுத்தமாக நிக்கணும், நான் தீட்டாக நிக்க கூடாது. இப்ப நாம கூட நம்மளை அழைச்சிட்டாரு, சுத்திகரிச்சிட்டாரு, நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு, கிறிஸ்துவே வஸ்திரமா மாறிட்டாரு. என்னை நான் எந்த அளவுக்கு தீட்டுப்படுத்தி கொண்டு நிற்கிறேன்? சாப்பிடுறதுல இல்ல, வாயிலிருந்து வர வார்த்தைகள், அதுல மிகப்பெரிய தீட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா பொய் தான். இது வந்து பழைய சிருஷ்டியோடைய சுபாவம். கொலோசியர்ல பவுல் சொல்றார், கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. என்ன சொல்றார் பாத்தீங்களா? ஒருவர் ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு. அப்போ பொய் யாருடைய செய்கை? பழைய மனுஷன். யாருடைய குணலட்சணம்? பழைய மனுஷன். இதை என்ன பண்ணுன்றாரு? கலைச்சி போட்டுன்றாரு. ஆனா நம்ம கலைச்சி போட்டோம், கிறிஸ்துக்குள்ளோ ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் புது சிருஷ்டி ஆயிட்டோ, பழையவைகள் ஒளிந்து போயினது, எல்லாம் கரெக்டு தான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒளிஞ்சு போச்சா, அல்லது நான் இன்னமும் பழைய சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டு நிற்கிறேனா? இந்த பொய் என்ற பித்தலாட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில கலைச்சி போட்டுருணும். இன்னியோட கலைச்சி போட்டுடலாங்க. முடியுமா? முடியும். எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம எல்லாருமே ஒரே அவயம் தானே. வலது கை இடது கை கிட்ட பொய் பேசுமா? அதாவது இடது கை நோதான், இடது கை போயிட்டு வலது கை கிட்ட சொல்றா எனக்கு நோவே இல்லையே. முடியுமா? சாத்தியமா? இல்லை தானே. அப்போ இடது கைக்கு என்னாவதுன்னு வலது கைக்கு தெரியும். அதான் சொல்றார், நம்ம எல்லாருமே ஒரே அவயங்கள் தான், பொய்யை களைந்து போடுங்கள், ஒருவருக்கொருவர் மெய்யை பேச கற்றுக்கொள்ளணுமா. நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரம். இது எப்படி பிரதர் நான் கட்டுப்படுத்துறது? வாயிலிருந்து வந்துருதே அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற பழைய ஏற்பாட்டுல இருந்து. இதை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அடுத்த தடவை பொய் பேசும்போது யோசிக்கணுங்க, அஞ்சினோம், தானியல் மாதிரி பயப்படணும். இதுதாங்க தேவனுக்கு பயப்படுற பயம். இதெல்லாமே இருக்கு. நீதியை செய்யணும் என்ற பயம் இருக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு போய் இவங்க ஆசாரிப்பு கூடாரத்திலும் சரி, பின்னாடி சாலமன் தேவாலயம், ஏரோது வடிவமைத்து கட்டப்பட்ட அந்த ஆலயமா கூட இருக்கலாம். இங்க எல்லாமே தூப பீடத்திலிருந்து தூப வர்க்கத்தை தேவனுக்கு செலுத்துவார்கள். இன்சென்ஸ், புகை, சாம்பிராணி போகும். இந்த சாம்பிராணி அல்லது இந்த புகையை அன்னைக்கு இருந்தவர்கள் என்ன விசுவாசத்துல இருந்தாங்கன்னா, இது வந்து தேவனுக்கு போற பலியும் நம்மளுடைய ஜெபங்கள்
அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் இருந்தாங்க. அது உண்மை கூட தான். ஏன்னா வசனம் கூட சொல்லுதுங்க, இந்த சாம்பிராணி அல்லது இந்த தூபம் தேவனிடத்தில் போகிற ஜெபமா. இதுல எந்த விதமான கலப்படம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சாம்பிராணிய விசேஷமா தயாரிப்பு பண்ண சொன்னாரு. இது வேற எங்கேயும் விற்பனைக்கு செய்யக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் இதே மாதிரி வேற எங்கேயும் செய்யக்கூடாது. இது எப்படி செய்யணுன்ற விதிமுறைகளையும் கொடுத்து வைத்தார். அப்போ இது எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும். இதை ஜெபத்துக்கு ஒப்பிட்டு வசனங்களை பேசியிருக்கு. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தும்படி மிகுந்த தூபவருக்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கவனிங்கோ, அந்த ஜெபத்தை, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை எதோடைய ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறாருன்னா தூப வர்க்கத்தோட ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறாரு. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது போதுங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூப வர்க்கத்தின் புகை. புரியுதுங்களா? அப்ப தூப வர்க்கத்தின் புகை எதோட ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குன்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபம். இதாங்க விஷயம். இப்போ நம்மளுடைய ஜெபம் தேவனுக்கு எப்படி போனோம்? தூப வர்க்கத்தை போல் போனோம். தூப வர்க்கத்துல ஏதாவது கலப்படம் இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய ஜெபத்தில் கலப்படம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஜெபம் தொடங்குற வாய் இருக்குது பாத்தீங்களா, பல விதமான கலப்படம் இருக்கு, டன்னு கணக்குல இருக்கு. அதுல பெருசு பொய்யே. இந்த கலப்படம் இருந்தது என்றால் எப்படி போய் அவரிடத்தில் சேரும்? வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதத்துல இதை பத்தி பேசுறாரு. 2 வசனத்துல நமக்கு தெளிவு கிடைச்சிடும். 141ஆம் சங்கீதம் 2 மற்றும் 3. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் விண்ணப்பம், நம்ம பண்ற ஜெபம், உமக்கு முன்பதாக தூபம். புரியுதுங்களா? இந்த விண்ணப்பம் ஜெபம் எங்க தந்து வருது? வாயிலிருந்து வருது. அது எப்படி போதா? தூபமாக போகுது. அப்ப நம்ம எதை பார்த்து கொள்ளணும்? இந்த வாயிலிருந்து புறப்படுற ஜெபம் என்ற தூப வர்க்கம். அப்ப வாய் எப்படி இருக்கணும்? ஆசாரியர்கள் தூப வர்க்கத்தை எடுத்துன்னு போய் செலுத்தணும். அவங்க எடுத்துன்னு போற அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அது சுத்தமா இருக்கணும். இல்லைன்னா அது உள்ள எடுத்துன்னு போகக்கூடாது. மரண தண்டனை இருந்தது அவங்களுக்கு எல்லாமே, அவங்க பண்ற சடங்குகள்ல. இப்போ வாயிலிருந்து புறப்படுற ஜெபம், விண்ணப்பம், அதுதான் ஜெபம்னு சொல்லப்பட்டிருக்கோம். அது சாம்பிராணி போல, புகைய போல இருந்ததுன்னா அந்த புகை வரக்கூடிய வாய் எப்படி இருக்கணுங்க? சுத்தமா இருக்கணும். அதனால தான் எழுதுவார், என் வாயை எல்லா காவலுடன் காத்துக்கொள்ளணும்னு சொல்வார். வாசிக்கலாம், 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா வாய்க்கு தான் காவலே இல்லை, பூட்டு போடுன்றாரு. நம்ம வாய்க்கு பூட்டு போடணுமா? எல்லாத்துக்கும் அதை தட்டணும் பார்க்க போனா. ஏன்னா தெரிந்த மாதிரி பேசினே இருக்கும். அதுல அடிக்கடி போய் நிறைய உள்ள வந்துடும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வண்டி ஓட்டுவாங்க, நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. பிரேக் இல்லாம வண்டி ஓட்டுனா எப்படி இருக்கும்? ஓட்டுவாங்களா? வேகமா போனா என்னாவோ? எங்கேயாவது போய் முட்டி மோதணும். ஆமா இல்லைங்களா? அதுதாங்க நம்மளுடைய வாய். நம்ம எப்பப்பெல்லாம் பொய் சொல்றோமோ, பிரேக் இல்லாத வண்டியை போலதான் நாமளே முட்டி மோதின்னு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்றால் வாய்க்கு காவலிடணும். வாய்க்கு காவலிடுனா என்ன அர்த்தம்? நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம பார்த்துன்னு இருக்கிறது, வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. பொய் வரும்போது எல்லாம் நாம் தீட்டுப்படுத்தப்படுகிறோம். இந்த வாயிலிருந்து தான் தேவனிடத்தில் நாம் ஜெபத்தையும் செய்து கொண்டு நிற்கிறோம். தூப வர்க்கம் போயின்னு இருக்கு, அது சுத்தமா போனோம். இந்த மாதிரி யார் சுத்தமாக செலுத்துகிறார்களோ அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஏன் நிறைய நேரத்தை நம்ம ஜெபம் கேட்கப்படுறதில்ல? ஏன்னா இந்த வாயே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீட்டான வாயா மாறி இருக்கு. அப்போ இந்த காலப்பகுதியில தானியேல் எடுத்தார் பாருங்க தீர்மானம், நான் என்ன பண்ணக்கூடாது? என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாமளும் என்ன எடுக்கலாம்? இதுதான் அவருடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வேதத்தில் பதிவான பாபிலோனுக்கு சென்ற பின்பு எடுத்த முதல் தீர்மானம். வெற்றிகரமா முடிச்சாரு, பலமா முடிச்சாரு. அதுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
நாம அந்த தீர்மானத்தை இப்போ இந்த ஒரு காலப்பகுதியில போய் நிற்கிறோம் இல்லைங்களா, இந்த வருஷத்துக்குள்ள. அப்போ இந்த தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கலாம். என்னன்னு எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளுகிறது என்னுடைய வாய். அந்த வாயிலிருந்து வர முதல் தீட்டு பொய். அதை வெட்டணும். ட்ரை பண்ணலாம். அது ஒரு சின்ன எக்ஸசைஸ். இந்த வருஷம் முழுவதும் முடிஞ்சா, இந்த ஒரு நாள் முடியும் போது இன்னைக்கு நான் எவ்வளோ பொய் பேசியிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில எழுதி வைக்க முயற்சி பண்ணலாம். 1 2 3 அப்படின்னு போட்டுக்கலாம். பொய் எழுதலைன்னா கூட இன்னைக்கு ஒரு 3 பொய் அப்படின்னு எழுதிடுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுங்களா தெரிஞ்சிடும், இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ பொய் பேசியிருக்கிறோன்னு அடுத்த டிசம்பர் மாதம் கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம். அடுத்து 2வது, புறம் கூறுதல். இதுதான் இன்னொரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அதாவது அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ள தீட்டுப்படுத்துற காரியம் ஒண்ணு பொய், இன்னொன்னு வந்து மற்றவர்கள் பத்தி போய் சொல்றது, புறம் கூறுறது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் டீ சாப்பிட போவாங்க. டீ பிஸ்கட் சாப்பிட போயிட்டு டீ பத்தி பேச போயிட்டு ஃபேமிலி ட்ரீ பத்தி பேசிடுவாங்க. என்னன்னா குடும்பத்தோடைய வரலாறையே பேசிடுவாங்க. அவங்க இங்கே, அவங்க இப்படி, அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் டீல தொடங்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒன்று பேச போவோம், ஆனா 1 மணி நேரம் மற்றவர்களை பத்தி பேசின்னு இருக்கோம். அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, பின்னாடி அவர்களை பத்தி பேசுறோம். தெரியுங்களா? இது புறன்குறுதா. இதுவும் அவருக்கு பிடிக்காத ஒரு குணம். இது கூட வாயிலிருந்து வரும். இதுவும் நம்மளை தீட்டுப்படுத்துற ஒரு காரியம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். பாத்தீங்களா? புரணி கேட்பது அறுசுவையா. நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு வைக்கும் போது ஆஹா அறுசுவைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், விரும்பி சாப்பிடுவாங்களா. ஆங்கிலத்துல டெலிகசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு ஒரு சாப்பாட்டுல நிறைய விதமான உணவு வச்சிருக்கிற மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. விழுங்குவாங்கன்னு இருக்குது. விழுங்குவாங்கன்னா ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குவாங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி நாம கூட இருந்திருக்கலாம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்திருக்கலாம். தேவன் பத்தின வசனமும் அல்லது அவரை பத்தி நம்ம சொன்னா நிறைய பேருக்கு காது இருக்காது கேட்கறதுக்கு. ஆனா மற்றவர்களை பத்தி பேசணும்னு வைங்களேன், அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்கள பத்தி கேவலமாக, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, திருமணம், ஏதோ ஒண்ணு மற்றவர்களுக்கு இதுனா தெரியுங்களா, என்டர்டெயின்மெண்ட், இதுதான் பொழுதுபோக்கு. நல்லா காதுட்டு மணிக்கணக்குல கேட்குவாங்க, மணிக்கணக்குல வாய் பேசும். அவன் கேட்கற தொட்டு வாய் இன்னும் பேசினே இருக்கும். இது எல்லாமே தப்புங்க. இது எல்லாமே ஆபத்து. இது எல்லாமே நம்மை நாம் தீட்டுப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தருணம். போய் மற்றவர்கள் பத்தி புறம் பேசுறது எப்படி தெரியுங்களா? நல்லா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஸ்நாக்ஸ் ஆங்கிலத்துல, சிப்ஸ், முறுக்கு, அது இதுன்னு சாப்பிடுறது. அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுனே இருக்குவாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு மற்றவங்க பத்தி பேசணும்னா. ஆனா உள்ளுத்துக்குள்ளோ விஷம், இருதயத்துல அது விஷத்தை நட்ட வச்சுன்னு இருக்கு. அதை தேவனே சொல்றார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கோணல் புத்திரக்காரர் சண்டையை மூட்டி விடுவர், புறம் கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். புரியுதுங்களா? புறம் கூறுங்கோ நண்பர்களே பிரிச்சு வச்சிடுவாங்களா. யாரனா நம்மளுக்கு இன்னொருத்தவங்க பத்தி புறம் கூறினாலும் சரி, நம்ம காதுகளை கொடுக்கவே கூடாது. அவர்களுக்கு பிரதி உத்தரம் இந்த வாய் கொடுக்க கூடாது. இந்த காலகட்டத்துல ஆமாவா தேவன் பார்த்துக்குவார் அப்படி நம்ம போயிடணுமே தவிர, அவர்கள் பேசுறத இன்னமும் அவர்களுக்கு கேட்க தொடங்கிட்டோம்னா தெரியுங்களா, அவங்கள பாவத்தை செய்யறதுக்கு நம்ம தூண்டுறோம்னு அர்த்தம். ஒன்னும் இல்லை, நீ பேசு, நான் இன்னும் நிறைய கேட்கிறேன். அவங்க இன்னும் நிறைய பேசுறாங்க, இன்னும் கேட்கிறோம். நம்ம இடம் கொடுக்குற தொட்டு தானே அவங்க பேசுறாங்க. நம்ம இடமே கொடுக்கலன்னா, ஆரம்பத்துல வெட்டிட்டோம்னா அவங்களும் பேச மாட்டாங்க. நாமளும் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு அமையாது. அது நல்லது கூட. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, சபைகளுக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. கொரிந்து சபைக்கு 2வது நிருபத்தை அவர் எழுதுறாரு. அப்போ சொல்றாரு, நான் வரேன்னு. அப்ப என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களை காணும் போது இந்த புறன் கூறுற குணலட்சணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குமே, இதுக்கு நான் அஞ்சுன்னு இருக்கிறேன், நீங்க இன்னும் மாறாம அதே பழைய நிலைமையில இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவரே வருத்தப்பட்டிருக்கிறார். இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு கொடுமையான ஒரு தருணம். எல்லா சபை கூடுதல் மத்தியிலும் சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம்னு சொல்லி இருந்தாலும், சகோதர சகோதரிகளுக்குள்ளவே
புறன் கூறுகிற இந்த நாவு இன்னும் தீரல. எல்லார் பத்தி எல்லாரும் பின்னாடி பேசுற ஒரு காரியமாவே இருக்கு. இது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த தீர்மானத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இனி இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களை காணாமலும் நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், சொல்தல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும். இருக்கணும்னு சொல்லி அவர் பயந்து நிற்குவார் பவுல். ஆமாங்க, ஆங்கிலத்துல எல்லாம் பாருங்க அப்படிதான் தொடங்கும். For I am afraid that when I come I won't like what I findன்றாரு. நான் வந்தனா எனக்கு பயமா இருக்கு, நான் வந்தனா ஏன்னா எனக்கு பிடிக்காதத நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு நான் ரொம்ப அஞ்சுற. இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கோ அப்படின்ட்டு பேசுவாங்க. சில உதாரணங்கள்லாம் பாருங்களேன். நம்ம கிட்ட யாருன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பா நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன், நீ இது உங்ககிட்ட வச்சுக்கோ, யாருக்கும் சொல்லாதன்ட்டு. நம்மளும் கேட்டுக்குவோம். அப்புறமா அந்த ரகசியத்தை வேற ஒருத்தவங்கிட்ட சொல்லிட்டுனா தெரியுங்களா சொல்லுவோம், நான் இது உங்ககிட்ட சொல்றேன், நீ யாருக்கும் சொல்லாத, இது நீ மனசுல வச்சுக்கோன்னு. அவங்க கேட்டுன்னு போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொருத்தவங்கிட்ட சொல்லிட்டு நான் இதை சொல்றேன், இது யாருக்குமே தெரியாது, நீ மனசுல வச்சுக்கோன்னு. கடைசியில அது அப்படியே மாறி 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 ஒரு பெரிய பேச்சு பொருளாவே மாறி அந்த மனுஷனை பத்தி நிறைய பேர் பின்னாடி பேச தொடங்கி இருக்குவாங்க. இது எங்க தொடங்குச்சு பாருங்க, நம்ம செய்யற ஒரே ஒரு சின்ன விஷயம், புறன் கூறுதல். இன்னும் நிறைய குடும்பத்திலையும் சபைகளையும் இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. நம்ம சபைகள்னு எடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய கூடுகை, மாநாடு, கன்வென்ஷன் ஏதோ நடக்குதுன்னு வைங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு முக்கியமான இடத்தை நம்ம கொடுக்கல. அந்த நபர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, 6 மாசம் கழிச்சு கூட அதை பேசினுக்குவார். எனக்கு இந்த முக்கியமான இடம் கொடுக்கல எல்லார்கிட்டயும் பேசி வைக்குவார். இதுதாங்க புறன் கூறுறது. இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் இருக்கக்கூடாது. பவுல் அன்னைக்கு அஞ்சினாரு, ஆனா அவர் அஞ்சின மாதிரியே இன்னைக்கு எல்லாருக்குள்ளவே இருக்கு. இன்னும் என்ன தெரியுங்களா கவலை, வீடு வீடா போய் பேசுவாங்க. ஆமாங்க, நேரத்தை எடுத்துக்கின்னு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஏறி வண்டி எடுத்துக்கின்னு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் பேசுவாங்க இன்னொருத்தவங்க பத்தி. இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, சௌகரியம் ஆயிடுச்சு. போன் போடு, மணிக்கணக்குல மற்றவர்களை பத்தி பேசு. இதை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சொல்றார் ஆலோசனையா. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதோடு வீடு வீடாய் சுற்றி திரிந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமன்று, தகாதவற்றை பேசி வம்பிழக்கிறவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இதெல்லாமே அவங்க பேரு சோம்பேறியா. மற்றவர்களுடைய விஷயத்துல மூக்கு நொலிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் போய் மற்றவங்க பத்தி பேசுறது, அவங்க விஷயத்துல மூக்கு நொலிக்கிறது, அவங்கள பத்தி மற்றவங்ககிட்ட போய் சொல்றது. இத உதாரணத்தை வச்சு சொல்லணும்னா, பக்கத்து வீட்டுல உப்பு வாங்கலான்னு சொல்லி போவாங்களாம். சும்மா அது ஒரு சாக்கு, உப்பு வாங்குற சாக்குல 1 மணி நேரம் மற்றவங்களை பத்தி பேசினுக்குவாங்க. அது ஒரு பெரிய விமர்சனையாக வச்சிடுவாங்க. அப்புறமா அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்கோ, அது நடக்கோ, இது நடக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேச தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் தேவனுடைய காரியங்களில் பிடிக்காத ஒரு குணம். ஏன்னா இது அவருடைய நியாய பிரமாணத்திலே சொல்லி வச்சாருங்க, சட்டத்திலேயே. இதெல்லாம் அப்போ நம்ம நினைக்கும், ஏங்க பழைய ஏற்பாட்டில் தான் நியாய பிரமாணம், நம்ம இப்போ பிரமாணத்துக்கு கீழே இல்லையே. ஆமாங்க, முழு பிரமாணத்தையும் ஒரு பிரமாணத்துல கொடுத்துட்டாரு, அன்பு. அப்போ நாம் நம்மை நேசிக்கிறத போல பிறனை நேசினா, என்னை பத்தி இன்னொருத்தவங்க புறன் கூறுது எனக்கு பிடிக்காது, நான் விரும்ப மாட்டேன்னா, அப்ப நாம கூட என்ன பண்ணக்கூடாது, நாம கூட அந்த செயலை செய்யக்கூடாது. அதுதாங்க அந்த சட்டத்துக்கான மைய கருத்தே. இத பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருந்தாரு. தேவன் அதை எடுத்து போடுன்னு சொன்னார், ஃபார்பிட் பண்ணியிருந்தாராம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். புரியுதுங்களா? ஜனங்களை பத்தி அங்க இங்க கோல் சொல்லி திரியாதன். இங்கிலீஷ்ல பாருங்க, டு நாட் ஸ்ப்ரெட் ஸ்லாண்டரஸ் காசிப் among your people. அந்த காசிப் தான் புறன் கூறுறது, கோல் சொல்றது, மற்றவங்களை பத்தி பேசுறது. போய் பேசாத, சொல்லாத அப்படின்னு சொல்லி இது பழைய ஏற்பாட்டுல சட்டமா போட்டு கொடுத்தார். புரியுதுங்களா? சட்டம். இயேசு கிறிஸ்து எடுத்து பாருங்க, பார்க்கலாம். யூதாஸ் துரோகின்னு தெரியும், எவ்வளவு தடவை புறன் கூறினார், எவ்வளவு பேர்கிட்ட பேசினார், எவ்வளவு பேர்கிட்ட அவரை காட்டி கொடுத்தார். ஒரு தடவை கூட இல்ல, ஒரு தடவை கூட இல்லைங்க. இதுதாங்க உண்மையான ஒரு குணலட்சணம்.
நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கிறிஸ்து இந்த பிரமாணத்தையும் நிறைவேற்றணும். கோல் சொல்லி திரியக்கூடாது. சரி, அவர் இயேசு கிறிஸ்துங்க, அதனால அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா, இதே பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம் பாருங்க. யோசேப்பு, அவங்க சகோதரர்கள் யோசேப்பை வித்துட்டாங்க. யோசேப்பு எவ்வளவு இடத்துல போய் அவங்க சகோதரர்களை பத்தி புறன் கூறினே இருந்தாரு. போத்திப்பார் வீட்டுல போயிட்டு ஐயோ அப்படி புலம்பினா இருந்தாரு. தேவன் கொடுத்த வாழ்க்கையை அவர் அரவணைத்து கொண்டு அடுத்த காரியங்களை செய்ய போயிட்டாரு. இதுலயே இவர் யோசிச்சுனே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடவை நம்மளை யாரோ ஒருத்தவங்க கீழே தள்ளியிருக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்குவாங்க. சரி, இது தேவன் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சாரு, அவரே நான் கை தூக்கி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் விட்டு போறதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அவரை பத்தியே பேசின்னுக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் வீணாக்கிட்டு இருக்கோம். பேசி பேசி நம்மளுடைய நேரத்தை தான் வீணாக்கின்னு இருக்கிறோமே தவிர தேவனுக்கு எந்த விதமான கனிகளை கொடுத்துனே இல்லை. அப்ப என்ன பண்ணுன்றாரு, அதை விட்டுட்டு அடுத்தவைகளை நோக்கி போயிடணும். அடுத்து தேவனே உனக்கு என்ன பிரியம், இது நடந்தது, நான் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் பாருங்களேன். அப்போ பழைய இந்த காரியங்களை நம்ம மறந்துட்டோம்னா புதிய விஷயம் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக அமையும். பழைய விஷயங்களை நம்ம யோசிச்சுனே இருக்கும்போது புதிய விஷயங்களும் நம்மளுக்கு கசப்பாக தான் தெரியும். இதை சட்டமாகவே தேவன் கொடுத்தார், விட்டுடுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இன்றைய தினம் நல்லா யோசிக்கலாம். தானியேல் எடுத்தார் பாருங்க தீர்மானம், நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். இன்னைக்கு நம்மள தீட்டுப்படுத்துற காரியம் இருக்கு. மனுஷனுடைய வாயில போற தீட்டு இல்ல, வாய் விலையில இருந்து வருதுகிறது தீட்டு. எது வருது? முதல் எல்லாருமே சர்வசாதாரணமா பேசுற பொய் தீட்டுப்படுத்துது. அடுத்துனா நம்ம வாயில இருந்து மற்றவர்களை பத்தி புறன் கூறுறோம், இதுவும் தீட்டு தான். அப்ப இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த விஷம், இருதயத்தில் முளைச்ச இந்த விஷத்தை இன்னியே நம்ம வெட்டி போட்டுறணும். அடுத்து நம்ம போகும்போது புதிய மனுஷனாக உண்மையாக புதுசாக வாழ்ந்து தேவனுக்கு காமிக்கணும். இன்னும் ஒண்ணு இருக்கு, இது எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம செய்வோம். எது தெரியுங்களா? ஆங்கிலத்துல ஒரு மாதிரியும் தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கும். இது கடைசியா இது பார்க்கலாம், கெட்ட வார்த்தை. ஆனா நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேச மாட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட், பேச மாட்டோம் தான். அதனாலதான் ஆங்கிலத்துல அபியூசிவ் லாங்குவேஜ்னு இருக்கு. அபியூசிவ் லாங்குவேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட வார்த்தையும் அடங்கும். மற்றவர்களை திட்டுறோம் பாருங்க, கண்ணா பின்னான் கெட்ட வார்த்தையே வராது, ஆனாலும் திட்டுவோம். அதுக்கு பேரு கூட அபியூசிவ் லாங்குவேஜ். அதாவது மற்றவர்களுடைய மனசை நோவுபடுத்துற மாதிரி பேசுறதும் அபியூசிவ் லாங்குவேஜ் தான். கோபமாக, மூர்க்கமாக, மரியாதை இல்லாமல், தரை குறைவாக, இதுவும் என்ன தெரியுங்களா? வாயிலிருந்து வர தீட்டு தான். வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். புரியுதுங்களா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாய்களிலிருந்து புறப்பட வேண்டான்ட்டார். அப்போ கெட்ட வார்த்தை வருது இல்லையே, அதுதான் ஆங்கிலத்துல எல்லாம் காமிச்ச ஃபவுல் ஆர் அபியூசிவ் லாங்குவேஜ்னு இருக்கும். ஃபவுல்னா என்ன, அபியூசிவ் லாங்குவேஜ்னா என்ன? கெட்ட வார்த்தை அதுல அடங்குது. ஆனா கோபமான வார்த்தை இருக்குது பாருங்க, மூர்க்கமான வார்த்தை, திட்டுற வார்த்தை, சிலரை அவமதிக்கிற வார்த்தை, தரை குறைவா பேசுற பாருங்க. அவருக்கு புத்தியே இல்லைங்க, ஐயோ அவர் அப்பமே அப்படிதான். இதுதாங்க தரை குறைவா பேசுறது, இன்சல்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்சல்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்தியே இல்லைங்க, அவர் அப்படிதாங்க. அவருக்கு எங்க சத்தியத்தை கேட்டு உள்ள வந்தா கூட கேட்கிறாரே தவிர அவருக்கு தலையில ஒண்ணும் இல்லை. இது எல்லாமே அதுல அடங்குது. நம்ம நினைக்குவோம் நிறைய நேரத்துல, நான் தான் கெட்ட வார்த்தை பேசுறதே இல்லைன்னு. ஆனா மற்றவர்களை பத்தி இன்சல்ட் பண்றோம் பாத்தீங்களா, தரை குறைவா பேசுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு தூசணமா பேசுறோம் இல்லைங்களா, அது கூட இதுல அடங்குதுங்க. ஃபவுல் லாங்குவேஜ்ல அடங்கும் அது கூட. மற்றவர்கள் நம்ம பேசுற வார்த்தையை கேட்டு அழுது வேதனைப்பட்டு இருதயம் கிழிக்கப்படணும். அது எதுலனா சத்தியத்துல. ஆனா நாம என்ன தெரியுங்களா பண்றோம், நம்ம சொல்லினால் செயல்னாலும் இல்ல, சொல்லுனாலும் மற்றவர்களை சாகடிச்சிடறோம், கொலை செஞ்சிடறோம். எல்லார் முன்னாடி அவமதிப்பா திட்டுறது, எல்லார் முன்னாடி அவங்கள தரை குறைவா பேசுறது, எல்லார் முன்னாடி அவங்கள தாழ்த்தி பேசுறது, இதெல்லாமே அவன் மனசை பாதிக்குது இல்லையா? இதுவும் நாம் பேசுற வாயிலிருந்து வர கெட்ட வார்த்தை தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்வார் மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். கரெக்டா? அப்போ நம்ம இருதயத்துல என்ன அவங்கள பத்தி நினைச்சுன்னு இருக்கிறோமோ, ஒரு காலகட்டத்துல வாய் பேசிடும், அவங்கள சாங்கடிக்கோங்க. நீதிமொழிகள் 18:21 சொல்வாரு, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையும் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையும் நம் நாக்குல இருக்கான்.
அப்போ இந்த நாக்கு ஒருத்தங்களை சாகவும் அடிக்கும், குடும்பத்தை அழிக்கும், நட்பை முறிக்கும், ஐக்கியத்தை ஒடிக்கும். அதே நேரத்துல இந்த நாக்கு சுகமும் அளிக்கும். இந்த நாக்கை நாம் எதுக்கு பயன்படுத்துறோம்? இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கணும், அல்லது ஜீவ விருட்சமாகவே இருக்கணும் நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகள். இதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு, இதை தான் அவர் சொல்லியும் இருக்கிறார். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 4 ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். என்னங்களா? ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆதாமுக்கிட்டாங்க வச்சாரு பாருங்க, ஜீவ விருட்சம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்துல வர ஜீவ விருட்சம், ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அது என்ன, எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க? ஆரோக்கியம் உள்ள நாவு. ஆனா நம்மளுடைய நாவும் நம்மளுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கு? மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா, அல்லது மற்றவருடைய மனதை புண்படுத்தி கொண்டு நிற்கிறதா? இது ஜீவ விருட்சமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்னுடைய நாக்கு அந்த நன்மை தீமை அந்த மாதிரி தான், மற்றவர்களுக்கு மரணத்தை வரக்கூடிய நாக்கா மாத்தி வச்சுட்டுக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே பார்த்து கடிந்து கொள்றது, கோவமா திட்டுறது. நான் மட்டும் தான் யோக்கியன், எல்லாருமே அயோக்கியன். நான் உங்களும் சொல்ல அப்படிதாங்க நான் நினைக்கிறேன். தான் ஒரு சிந்தனை இப்படி மாறி போயிடுது. இந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்ம மனசுல இருக்கவே கூடாது. ஏன் இது வருது தெரியுங்களா? கோபம், வேற ஒண்ணும் இல்லைங்க. கோபம், பெருமை, பொறாமை, வைராக்கியம். அது தெய்வீக வைராக்கியம் இல்ல, மாம்ச வைராக்கியம். இதெல்லாம் இருந்ததுன்னா சர்வ சாதாரணமாக இந்த குணங்கள் நம்மளை வந்து சார்ந்து கொள்ளும், ஒட்டி கொள்ளும். புதிய ஏற்பாட்டுல நேரடியாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா ஒரு வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கிறார். இது அதாவது இந்த வாயிலிருந்து வர வார்த்தைக்கு மிக முக்கியமான ஒரு நெருப்பு எது தெரியுங்களா? கோபம். கொலோசியர் 3 அதிகாரம் 8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். இதெல்லாத்தையும் விட்டு விடுங்கள்ன்றார். அதோடைய தொடக்கம் என்ன தெரியுங்களா? கோபம், மூர்க்கம், பொறாமை. அதுதான் நான் சொன்னேன். இந்த கோபம் ஏன் வருது? எல்லாருடைய வாழ்க்கையில கோபம் இருக்குங்க. கோபம் தான் நம்முடைய வாயை, நாக்க பிரேக் இல்லாத ஸ்கூட்டர் மதி திறந்து விட்டுரும். அப்போ என்னன்னா தேவை எல்லாம் பேசு, எல்லாமே சொல்லு. கோபம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன பேசுறானே தெரியாது, என்ன செய்யறானே தெரியாது. சில நேரத்துல வீட்டுல இருக்கிற பொருள்களை எடுத்து ஒடி, வாயில வர வார்த்தைகளை பேசு, அப்புறமா உட்காந்து யோசிக்கிறது, ஐயோ நான் இது பண்ணிட்டேனேன்ட்டு. இதுக்கெல்லாம் மூல காரணம் தன்னை சுயத்தை அடுக்கி கொள்ளாத ஒரு மனிதன், கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளாத ஒரு மனுஷன். அப்ப எப்படி நம்ம கோபத்தை கட்டுப்படுத்த முடியுங்க? எல்லாராலையும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு 4-5 காரியங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இது முயற்சி எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் அதிகமா கூட தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கோபம் வரும்போது முதல் பேசவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம கோபத்தில் பேசுற வார்த்தைகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அது மனசு சிந்திக்காத வார்த்தைகளை உடனடியாக மாம்சம் பேசிவிடும். உதாரணம்னா, ஒரு மனுஷன் வந்து நம்மள ரொம்ப தாக்கி தாக்கி பேசுறாரு, அல்லது ஒரு கூடுகையிலும் அல்லது குடும்பத்திலும் நண்பர்கள் மத்தியில எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை திட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, நம்மளுடைய இருதயம் கொதிக்கும், நாக்கு அம்பு மதி பாயும், உடனே பேசிடுவோம். ஏன் அவங்கள அந்த நேரத்துல அமைதியா இருக்க வைக்கணும். நான் வந்து என்ன நான் தற்காத்து கொள்ளணும், நான் வந்து நீதிமானன் காத்து காமிக்கணும், அல்லது ஏதோ ஒன்று இருக்கலாம். உடனே வாய் பேச பாருங்க, உடனே நாக்கு பேசும். இதுதான் கூடாது. அப்போ முதல்ல என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:19 நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லாருமே கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணுமா, பேசுறதுக்கு தாமதமா இருக்கணும். தாமதமா தான் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்போ என்ன பேசுறாங்களோ பேசிக்கிட்டோம். நம்ம இப்போ உடனே பேசணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம், 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், தாமதமா பேசலாம். அப்போ பேசும்போது மனசு சிந்திச்சிருக்கோம் என்ன பேசலான்னு. வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஈட்டி மதி, விஷம் ஈட்டி மதி குத்தாது, கரெக்டா போய் அவங்ககிட்ட சேரும். நம்ம சொல்ல வர கருத்தும், நாம் பேசுற வார்த்தைகளும், நாம் பயன்படுத்துகிற மொழியும், நாம் அது பேசக்கூடிய விதமும் எல்லாமே மாறும். அதுக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நேரம், காலம், அமைதியா இருக்கணும். இது நம்ம எடுக்கிற ஒரு முதல் முயற்சியா இருக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப கோவம் வருது, பிரச்சனை ஓடினே இருக்கு, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம், கடந்து போயிடலாம். கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து பேசி பாருங்க வீட்டுல.
அப்படியே எல்லாமே மாறி இருக்கும். அந்த கோவமான வார்த்தைகள், மூர்க்கமான வார்த்தைகளும் இருக்கவே இருக்காது. அமைதியா இருக்கும். நீதிமொழிகள் 15:1 இது சொல்லும், ஒரு சாந்தமான வார்த்தைகள் கோவத்தை அடுக்குமா. ஆனா கோவமா ஒருத்தவங்க பேசினுக்கிறாங்க, நாமளும் இன்னும் கோவமா பேசினா அது நெருப்பு மாதிரி, நெருப்புக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி இன்னும் அதிகமா கொழுந்து விட்டு எரியும். அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க கோவமா பேசினா நாம் சாந்தமாக பேசணும். இது எல்லாத்தை காட்டிலும் எது தெரியுங்களா ரொம்ப மிக முக்கியம்? ஜெபம். யாராவது நம்மளை கோவப்படுத்தும் போது அமைதியா ஜெபத்துல இருக்கணும். அமைதியா இருக்கணும், அதுதாங்க. அப்போ பேசணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, பேசாத, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிடணும். தேவனே இவங்க இது பேசுறாங்க, இது பண்றாங்க, இப்படி சொல்றாங்க, நான் என்ன பண்ணிட்டோம்? அமைதியா இருக்கிறேன் நான் இப்போ. நீங்க எப்போ பேசுன்னு சொல்றீங்களோ அப்ப பேசுறேன், நீங்க இன்னத்த பேசுன்னு சொல்றீங்களோ அதை மட்டும் தான் நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், நம்மளுடைய மனசும் இருதயமும் சமாதானம் ஆயிடும். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை சொல்வார், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேல நம்ம விட்டுடலாம், அவர் நம்மளை பாதுகாக்குவாரு. இந்த மனநிலைமை யாருக்கு வருதோ அவங்க இந்த கோவத்தை ஜெயிக்கலாம். இன்னொரு பெரிய சவால் இருக்குதுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும். யாராவது நம்மளை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அவர் கணக்கு, மணிக்கணக்கு, நாள் கணக்கு, மாச கணக்குல யோசிச்சுனே இருக்குவாங்க. இவர் எப்படி என்ன இந்த வார்த்தை சொல்லலாம், இவர் இப்படி என்ன சொல்லிட்டாரே, நான் பண்ணாததை ஒண்ணு சொல்லிட்டாரே, நான் விட மாட்டேன், எனக்கு டைம் வரட்டும், எனக்கோ நேரம் வரும், எனக்கோ காலம் வரும், எனக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதே மாதிரி கண்ணுக்கு கண் நானும் பேசுறேன், அப்பதான் அவங்க மனசுக்கு புரியும், இன்னொருத்தவங்களை புண்படுத்தினா எவ்வளவு வலிக்கும்னு சொல்லி அப்பதான் புரியும்னு சொல்லி காத்துன்னு இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் தெய்வீக குணலட்சணம் அல்ல. நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எத்தனை தூரமும் அவ்வளவு தூரம் பிரிச்சுட்டாரு, கடலின் ஆழங்களில் போட்டு விட்டாரு. ஆனா நாம மட்டும் மற்றவர்களுடைய கணக்கையும் நமக்கு விரோதமா செய்த ஏதோ ஒரு காரியத்தை கணக்கு போட்டு வச்சுன்னு காலத்துக்கு காத்து நிற்குவோம். எப்போ சமயம் வாய்க்கும் அவங்கள நாம திருப்பி போய் அதே கேள்வி கேட்கலாம், அதே மாதிரி திட்டலான்ட்டு. கோபம் விடக்கூடாது. யோசிக்கிறோம் பாருங்க, இதுதான் தவறு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21 சொல்வார், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, அவர்கிட்ட விட்டுடலாம். தீமைனால் தீமை மேற்கொள்ள கூட கூடாது. தீமை மேற்கொள்ளனா அது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்மை. அப்போ நன்மைனாலதான் தீமையை மேற்கொள்ளணுமே தவிர தீமைனால் தீமை செய்து மேற்கொள்ளவே கூடாது. இதெல்லாம் செஞ்சோன்னு வைங்களேன், நம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அதனால் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு குணம் வந்துடும். அதான் எபேசியர் 4:31 சொல்வாரு, இந்த மாதிரி எல்லா விதமான கசப்பும் மூர்க்கமும் கோவத்தையும் விட்டு விடுங்கள், ஏன்னா கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை நம்ம மனசுல நினைச்சிட்டோம்னா நாக்க இன்னைக்கு பூட்டு போட தொடங்கிடுவோம், வாய உதடுகளை காவல் வைக்க தொடங்குவோம். நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், எப்போ பேசணும், எந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தணும், பேசலாமா பேசக்கூடாதா, இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளை இன்னைக்கு தீட்டுப்படுத்துது. தானியேல் இதுதான் யோசிச்சார், நான் தீட்டுப்படுத்தக்கூடாது என்னை. எபேசியர் 4:26 வாசிக்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அப்போ நம்மளுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வைங்களேன், கோபம் வருது, பாவம் செய்யக்கூடாது. எப்படி? பேசாமல் அமைதியா இருந்தா, வாயை காத்து கொண்டால் பாவத்தில் நாம் விழமாட்டோம். ஏன்? ஏன்னா இது வாயில்ல விஷம், நாக்கில்ல நெருப்பு அப்படின்னு சொல்லி யாக்கோபே சொல்வார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். ஆமாங்க, நாக்கு நெருப்பு தான். உக்ரானக்காரன் நீங்க கேட்டிருக்குவீங்க, அதுல அநீதியான உலக பொருள்களை வைத்து சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? பாருங்க வசனத்துல எங்க சொல்றாரு, அது அநீதியான உலகம். எது? நாக்கு அநீதிதான். ஆனா இந்த அநீதியான நாக்கு, அநீதியான உலகம் என்ற நாக்கை வச்சு தீமை செய்யாமல் நன்மை செய்யணும். ஏன்னா நாக்கு நெருப்பு, ஒரு காட்டையே கொளுத்திடும், அதாவது நம்மளுடைய சரீரத்தையே முழுசா கொளுத்திடும். அதனால இந்த நாக்கை நாம் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும். காவல் போட்டு பூட்டு போட்டு வைக்கணும். சும்மா பேசினே இருந்தோம்னு வைங்களேன், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். மறக்க வேண்டாம், கணக்கு கொடுத்தே கொடுக்கணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ கண்டிப்பா நம்ம பேசுற வீணான வார்த்தைகளுக்கு அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? தராசுல நிக்க வச்சாருன்னா குறைவாதான் காணப்படுவோம். இந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நாம் தானியேல் எடுத்த தீர்மானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கணும். என்னை தீட்டுப்படுத்துற இந்த காரியம், என் வாயிலிருந்து புறப்படுற இந்த வார்த்தைகள் பொய், புறன் கூறுகிறது, அப்புறமா கெட்ட வார்த்தை, அதுதான் மற்றவர்களை இழிவாய் பேசுகிற ஒரு வார்த்தைகள், கோபம், அதுக்கு நெருப்பு மதி தூண்டி விடுற கோபம், இதை நான் கட்டுப்படுத்தினா இந்த வருஷத்தில் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இந்த புது சிருஷ்டின்ற இந்த சரீரம் என்ற தேவனுடைய ஆலயத்தை என்னால் ஒரு அளவுக்கு பார்த்து கொள்ள முடியும். அவ்வளவுதாங்க முடியும். ஏன்னா நம்ம விழுந்து போன மாம்சத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம முயற்சி எடுக்கணும். விழுந்து போயிட்டோம்னு சொல்லி விழுந்து போன நிலைமையில இருக்கக்கூடாது. நீதிமான் விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுவான். அப்போ ஓடணும், ஆனா பாதுகாத்து கொண்டு ஓடணும். அது நம்முடைய எல்லாருடைய மனசுலயும் சூரியன் உதிக்கிறத போல இந்த வெளிச்சம் உதிக்கணும். அது நம் சத்தியத்தில் வழி நடத்தணும். தேவனுடைய காரியங்கள் நம்மளுக்கு வசனத்தை கொடுத்துறாரு. அதை எடுத்துக்கொண்டு செயலாற்றுறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. செயல்படுத்துறதும் சரி, செயல்படுத்தாமல் இழந்து போறதும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட முடிவு. தேவன் எந்த காரணத்தையும் நம்மள விருப்பத்தோட தான் கூப்பிடுறாரே தவிர வலுக்கட்டாயமா கூப்பிடுறது இல்ல. விருப்பம் இருந்தா வா. இதுதான் கிறிஸ்துவோடைய மூல உபதேசமே. அப்ப நம்ம விருப்பத்தோட வந்துட்ட நாம் தேவனுடைய ஆலயமாக மாறி இருக்கிறோம். மாறின நாம் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுடையது. ஏன் அப்படின்னா, நம்மளை அழைத்தவர் பரிசுத்தர். அதனால்தான் 1 பேதுரு 1:15 சொல்வாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நாம் பரிசுத்தர்களாய் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அத்தான் ஒவ்வொன்னா பார்த்தோம். நம்மளை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. எப்படி? இந்த நாக்கை நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்க வேண்டும்? இதே நாக்குனால தேவனுக்கிட்டையும் ஜெபம் பண்றோமா, அதே நாக்குனால தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களையும் தூசிக்கிறோமா. யாக்கோபு 3:3 சொல்வார், ஒரே நாக்குல இருந்து துதியும் ஒரே நாக்குல இருந்து சபித்தலும் வந்து நிற்கா. இது எப்படி போய் சேரும்? ஒரு பக்கம் விஷம், ஒரு பக்கம் அமிர்தம். ஆகுமா? அது பாட்டில்ல நம்மளுக்கு சிக்காயிட்டு இருக்கும் போது மெடிக்கல் ஸ்டோருக்கு போறோம், ஒரு பாட்டில் டானிக் கொடுப்பான்ட்டு பாதி விஷம் பாதி அமிர்தம் கொடுத்தா குடிக்குமா? ஆனா நம்ம நாக்கு மட்டும் ஒருத்தவங்களை விஷமாகவும் இன்னொருத்தவங்கிட்ட அமிர்தமாகவும் பேசுதே. இது எப்படி? இதுதான் பழைய மாம்சம், பழைய சுபாவங்கள், பழைய சிருஷ்டி. இதை நம்ம விட்டுடணும். உண்மையாக கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொல்லி கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு. அது உண்மைன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வருஷமாவது நிறைவேற்றி காமிக்கலாம். அப்படியாவது தேவனை நம்ம பிரியப்படுத்த போலாம். ஏன்னா யோவான்ல கிறிஸ்து சொல்றார், யோவான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசின வசனம் நம்மளுக்கு ஆவியும் ஜீவனுமா இருந்தது. நாம் பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் ஆவியும் ஜீவனா இருக்கணும். ஏன்னா இந்த நாக்கு நீதிமொழிகளை படிச்சு இல்லைங்களா, ஜீவ விருட்சம் அப்படி இருக்கணும் நாக்கு. மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணுமே தவிர விஷத்தை கொடுக்க கூடாது. அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, மத்தியில கிறிஸ்து சொல்லியிருக்கார், உங்கள் வெளிச்சம் நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்ம தானே வெளிச்சம். அப்போ நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்னாடி பிரகாசிக்கணும். அதன் நிமித்தமாக பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவை மகிமைப்படுத்தணும்னா நம்முடைய வாய்களிலிருந்து வர வார்த்தைகளை இனி முதல் கவனிக்கலாம். தீட்டுப்படுத்துற 3 காரியம் நிறைய இருக்கு. 3 போதும். 3 நம்ம முயற்சி எடுக்கலாம். 3 நாம் இந்த வாழ்க்கையில் இந்த வருஷம் நிறைவேற்ற நாடி போகலாம். முதல் பொய், மற்றொன்னு புறன் கூறுதல், 3வது கெட்ட வார்த்தை, மற்றவர்களை இழிவாய் பேசுகிறது, அதோடைய காரணம் கோபம். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அன்னைக்கு தானியேல் எடுத்தார் பாருங்க தீர்மானம், இந்த மாதிரி தீட்டானது ஒன்றும் நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் எங்க தந்து வந்துச்சு தானியேலுக்கு? ராஜாவோடைய மேஜை. நம்மளை தீட்டுப்படுத்துற காரியம் பொய், கெட்ட வார்த்தை, புறன் குருது, இதெல்லாம் எங்க தந்து தெரியுங்களா வருது? ராஜாவோடைய மேஜை. அந்த ராஜா யாருன்னா பிசாசு. உலகத்துக்கு அவன் தான் ராஜா. அவனுடைய உணவு இது எல்லாமே.
பொய்க்கு பிதா யாரு? பிசாசு தான். அப்ப நம்ம பொய் பேசும் போதெல்லாம் யாருடைய சாப்பாடை சாப்பிட்றோம்? சாத்தானுடைய சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறோம். யாருக்கு நம்ம உடன்படிக்கை செய்துட்ட மதி ஆயிடும்? அலிஜென்ஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல. ராஜாவுக்கு இவங்க அலிஜென்ஸ் எடுத்தாங்க. அலிஜென்ஸ்னா அவங்களுடைய ஒப்புறுதல் ஆக்கிட்டாங்கோ, அவங்களுடைய ஒன்னா பிணைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லும் போது அப்ப யாரோடைய நம்ம ஒன்னா பிணைஞ்சோன்னு அர்த்தம்? சாத்தானோட. இதுதான் சாத்தானின் உணவு, நம்மளை தீட்டுப்படுத்துற உணவு. அது வாய்க்குள்ள போறது இல்லையா, வாய்க்குள்ளத்திலிருந்து வெளியே வருதான். இதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா தீட்டை கட்டுப்படுத்தலாம். அப்ப தானியேல் என்னத்தான் சாப்பிட்டாரு? இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, பார்த்து முடிக்கலாம். தானியேல் என்னத்தான் சாப்பிட்டார் அப்போ? மரக்கறிகள், அதான் காய்கறி, வெஜிடபிள்ஸ். அப்புறமா என்னத்த குடிச்சாரு? திராட்சை ரசம் இல்ல, தண்ணி மட்டும் தான். அப்ப நாம ஒரு பக்கம் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் எடுக்கிற தீர்மானம். இன்னொரு தீர்மானம் என்ன? இந்த வருஷம் நான் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவேன். அதனால இந்த வருஷம் நம்ம எல்லாருமே 1ஆம் தேதி போயிட்டு நிறைய வீட்டுல மட்டன், சிக்கன் அது இதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்குவாங்க. வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும் இந்த வருஷம். எடுக்குவாங்களா தீர்மானம்? கஷ்டம் இல்லையா? என்ன தெரியுங்களா, இந்த மரக்கறிகள், காய்கறிகள், இது என்னன்னு வசனமே சொல்லுது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் உடையவர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். அன்புள்ளோர் அளிக்கும் மரக்கறின்ற உணவே மேலா. அதாவது இந்த மரக்கறியை எதோட தெரியுங்களா இந்த வசனம் இணைச்சு பேசினிருக்கு? அன்போட இணைச்சு பேசினிருக்கு. அப்ப இந்த வருஷம் நாம் சாப்பிட வேண்டிய ஒரே மரக்கறி எது தெரியுங்களா? அன்பு. அன்பு நம்மளுக்குள்ள வளர்த்துக்கணும். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம கிட்ட வளர வேண்டிய மரக்கறி அன்பு தான். ஏன் அன்பு அப்படின்றாருன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் 1 கொரிந்தியர் 13:3 எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அன்பு எப்படி இருக்கோ, அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்பு தற்பெருமையை நாடாது, அன்பு எல்லாத்தையுமே தாங்கும், சகிக்கும், அப்படின்னு நம்ம நிறைய படிக்கிறோம். தான் வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3 வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3 முதல் இப்படியே வாசிச்சிடுங்க சிஸ்டர். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஒன்னும் இல்ல, வேஸ்ட் தான். 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அதனால தான் தேவன் நீடிய சாந்தம் ஆதாம் முதல் காத்து நிற்கிறார் இது வரைக்கும். அவர் தன்னை பெருமை பாராட்டுல, எங்கேயுமே தாழ்த்தின்தான் இருக்கிறார். 5ஆம் வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்புடைவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாதா. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அதாவது என்னுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஏதாவது தீங்கு பண்ணிட்டு இருக்குவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க கீழே விழுந்துட்டு இருக்குவாங்க, ரொம்ப கஷ்டத்துல மாட்டின்னு இருக்குவாங்க. நான் என்ன தெரியுங்களா பேச, இந்த நாக்கு விட்டாரா கடவுள், பாத்தியா எனக்கு அன்னைக்கு பண்ணாரு பாருங்க, இன்னைக்கு கொடுத்தாரு இல்லையா. அன்பு தீங்குல சந்தோஷப்படாதான். அதாவது எதிரியும் கீழே விழுந்துட்டான், அன்பு பதறும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு யோசிக்கணுமா. இதுதான் எதிரியை நேசிக்கிற உண்மையான அன்பு. மரக்கறி இதுதான் சாப்பிடணும். 6ஆம் வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எதுல மட்டும் தான் சந்தோஷப்படும்? சத்தியத்தில் மட்டும் தான் சந்தோஷப்படும். இந்த அன்பு யார் வலுத்து கொள்ளுகிறார்களோ அவங்க தானியேலை போல 10 மடங்கு பலசாலிகள். ஆமாங்க. ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய குணமே எதுனா அன்புதான். அன்னைக்கு தானியேல் சாப்பிட்டாரு மரக்கறி, 10 மடங்கு பலசாலியா இருந்தாங்க ஞானத்திலையும் எல்லாத்திலையுமே. அப்ப நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்த்துருக்கிறது என்ன? அன்பு. இந்த அன்பு வலுத்துக்கணும்னா, உண்மையான அன்பு வந்துருச்சுன்னா எல்லாரை காட்டிலும் தேவனுக்கு முன்பதாக பலசாலிகளா நிக்குவாங்க. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல எல்லாம் பார்த்தா இந்த மரக்கறிகளை தான் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய தனி பாடமாகவே போனோம். இஸ்ரேல் மக்கள் பஸ்கா பண்டிகை விட்டு வரும்போது அப்போ அங்க வச்சார் பிட்டர் ஹெர்ப்ஸ், கசப்பான கீரைகள். இதுதான் இவங்க என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வெளியே வரணும் அன்னைக்கே. 2வது ஒண்ணு மரக்கறி பார்த்தோம், அன்புக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. தானியேல் அடுத்து என்ன பண்ணாரு? தண்ணி மட்டும் தான் குடிச்சார். ஆமாவா இல்லையா? அப்போ நாம மரக்கறி, அன்பு, அடுத்து தண்ணி, இது 2 தான் நம்மளுடைய இந்த புது சிருஷ்டிக்கான உணவா இருக்கணும். ஒன்னு அன்பு உள்ளத்துக்குள்ள வளர்த்துக்கணும், அடுத்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் அன்பும் வரும். இது 2வது. அப்ப தண்ணினா என்ன? நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும் பதில். சில விஷயங்களை சொல்ற. தண்ணி தூய்மைக்கும்
அதாவது தூய்மைக்கும் சுத்திகரிப்புக்கும் சத்தியத்துக்கும் பேசப்பட்டிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தண்ணி பேசப்பட்டிருக்கு. நம்ம இந்த 3 காரியங்களை பார்த்து இந்த ஒரு சத்தியத்தை நம்ம முடிக்கலாம். வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அப்போ என்னை சுத்திகரியும். எதுல சுத்திகரிக்குவாரு? தண்ணியில தாங்க சுத்திகரிக்கிறாரு. எப்படி அப்படின்னா, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல தேவன் பேசியிருக்குவார். எப்படி சுத்திகரிக்க போறார்னா, தண்ணியை கொண்டு சுத்தமாக்குவாரா. எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்ப சுத்தமாகறதுக்கு அவர் பயன்படுத்துறது என்ன? தண்ணி. ஆனா தண்ணிய புதிய ஏற்பாட்டுல எதுக்கு தெரியுங்களா ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தாரா. அது எதுனா தேவனுடைய வார்த்தை. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு தண்ணி தேவை. எது அந்த தண்ணின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைன்ற வசனம். இதுதாங்க நம்மளை சுத்தமாக்கோ, உள்ளான இருதயங்களை சுத்தமாக்குகிற தேவனின் வசனம். அனுதினமும் கேட்கணும், படிக்கணும், தியானம் பண்ணணும். நிறைய கேட்குவோம், மறந்துடுவோம். படிக்குவோம், ஞாபகம் இருக்காது. தியானம் பண்றதுன்னா என்ன? கேட்டதையும் படிச்சதையும் யோசிச்சுனே இருக்கணும். நம்ம எங்க போனாலும் இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது, இதுக்கு எதுக்கு ஒப்பனையா பேசினிருக்கு அப்படின்னு யோசிச்சு நிற்கணுமா, மனசுல வைக்கணும். அதுதான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். என்ன அது? அதாவது தியானம்னா என்ன? மனசுலே இருக்கணும். கேட்டதையும் படிச்சினதையும் மறக்க கூடாது. இத்தை யார் செய்கிறார்களோ, அதாவது மரக்கறியை சாப்பிட்டு அன்பு தண்ணியை குடிச்சு சத்தியத்தை குடிச்சு தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார்களோ, தானியேலுக்கு அன்னைக்குனா தேவன் கொடுத்தாரு ஆசீர்வாதம். அப்படி நாம் நடந்தோம் என்றால் நமக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. எது அது? நித்திய ஜீவன். இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா கிடைக்கலாம். இந்த பூமிக்குரியது என்ன கிடைச்சாலும் இது அழிஞ்சுதான் போகும். இருக்கிற ஆசீர்வாதத்திலே எது பெரிய ஆசீர்வாதம்னா, தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன். அந்த ஜீவன் எப்படி கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சொல்லியிருக்குவார். அவதான் பாக்கியவான்கள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்வார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட சொல்வார். பிரமாணத்தை முன்வைத்து சொல்வார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனுமாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். பூரண பிரமாணம். இதுதாங்க அந்த பிரமாணத்தில் இருக்கிற பூரண பிரமாணம். அன்பு, அதுதான் பூரணம். அப்போ இதை யார் உற்று பார்த்து அதுல நிலைத்திருந்து கேட்கிறத செய்கிறார்களோ, பாக்கியவான்கள்னா என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு தாங்கோ மெய்யான ஆசீர்வாதமே. நம்ம நிறைய நேரத்துல ஜெபம் பண்ணி கேட்கிறோம், கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை தெரியுங்களா? 1 யோவான் 3:22 சொல்றாரு, நம்ம ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய மாட்டேன்னு இருக்கிறோமா. பிரியமானதை செய்யணுமா. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? அவருக்கு பிரியமானதை செய்தோம் என்றால் செய்யணும். அப்பதான் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவும் பெற்றுக்கொள்வோம். இப்போ வேதத்துல நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறார், பிரசன்ட். ஆமாங்க, ஒரு பெரிய பொக்கிஷம், கிஃப்ட். இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். என்ன தெரியுங்களா? அது ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த கிருபை வரதான் ப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்கிறார் தெரியுங்களா? நித்திய ஜீவன். ஆனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் கேட்ட வசனத்துக்கு உண்மையாக வாழணும், கீழ்ப்படிஞ்சு வாழணும். இன்னைக்கு இப்போ தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் தேவனின் ஆலயம். ஆமாவா இல்லைங்களா? ஆலயம் தீட்டாகலாமா?
தீட்டுப்படுத்தக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல இருந்தே சரி, தீட்டுப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆலயம்னா இந்த ஆலயம் தீட்டுப்படுத்துதா? படுது. எப்படி? வில்லேட்ல இருந்து இல்ல, என்னாலதான். எப்படி? நான் பேசுற வாய்கள் வர வார்த்தைகளால். இந்த வார்த்தைகளை நான் கவனத்தோட தானியேலை போல் தீர்மானத்தை எடுத்து பொய் சொல்லாமல், புறன் கூறாமல், கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாமல், அதாவது மற்றவர்களை இழிவாய் பேசாமல், அதுக்கு காரணமான கோபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தேன் என்றால், இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய தீட்டு, என்னால் உருவாகக்கூடிய தீட்டை நான் கட்டுப்படுத்த முடியும். அப்படி செய்தால் தேவன் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், பெரிய ஆசீர்வாதம். இந்த ஒரு வருஷத்திலையும் நாம் தீட்டுப்படுத்தி கொள்ளாமல், எல்லாருமே எதிர்பார்க்குவாங்க 2026 எனக்கு அது வரணும் இது வரணும். நாம கிறிஸ்துவோடைய இடுக்கமான வாசல் வழியாக போய் நிற்கிற புது சிருஷ்டிகள் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கலாம்னா, தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. நான் மரக்கறியதா சாப்பிடுவேன், தண்ணியை மட்டும் தான் குடிக்குவேன். தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அவரிடத்தில் சென்று சேர தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வழிகளில் வெளிச்சத்தை கொடுத்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கொண்டு இந்த ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். ஆனா தானியேல் எடுத்த தீர்மானம் இன்னும் முடியல. அவருடைய வாழ்க்கையில 7 முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கார். நேரம் கொடுத்தால், தேவனுக்கு விருப்பமா இருந்தா அடுத்த பாகத்தில் தானியேல் எடுத்த மற்ற தீர்மானங்களை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட்.